Praise the Lord. Hallelujah. Hallelujah. സന്തോഷമുള്ള എല്ലാവരും കരങ്ങളെ ഉയർത്തി ഹല്ലേലൂയ പറഞ്ഞാട്. സന്തോഷമുള്ളവர்கள் அனைவரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ഈ നല്ല രാത്രിക്കായി നന്ദിയോട് സ്തുതിക്കുന്നു. இந்த நல்ல இரவுக்காக நன்றியோடு கர்த்தரை துதிக்கிறேன். ഞങ്ങൾ 21 days ആയി ഉപവാസ പ്രാർത്ഥനയിലാണ്. நாங்கள் 21 நாட்களாக உபவாச ஜெபத்தில் ஆயிருக்கிறோம். ഒരു സ്ഥലത്തും പോകാതെ ദൈവത്തിന്റെ കണ്ണുകളിലേക്ക് നോക്കുന്ന നിമിഷങ്ങളെങ്കിലും குடும்பம் விളിച്ചാ வராதிരിക്കാൻ പറ്റില്ല. எந்த இடங்களுக்கு போகாமல் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க நாட்கள் ஆயினும் குடும்பம் அழைத்தால் போகாமல் இருக்க என்னால் இயலாது. പരിശുദ്ധാത്മാവ് കഴിഞ്ഞാൽ എന്നെ ഞാനാക്കിയത് സദേൺ ഡിസ്ട്രിക്റ്റ് ആണ്. பரிசுத்த ஆவியானவருக்கு அப்புறமாக என்னை நானாக மாற்றினது உருவாக்கினது சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஆகும். എന്നെ സ്നേഹിച്ച് ഈ ആരംഭരാത്രി ഇവിടേക്ക് ക്ഷണിച്ച ഡിസ്ട്രിക്ട് കമ്മിറ്റി അംഗങ്ങൾ പാസ്റ്റർ എൻ പീറ്റർ, പാസ്റ്റർ ബ്രാഡ് ഡേവിസ്, രാജ്കുമാർ, സൗന്ദരരാജ് പാസ്റ്റർ, മറ്റെല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്കായി പാസ്റ്റർ ജ്ഞാനസെൽവൻ, എല്ലാവർക്കായി ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. என்னை நேசித்து இந்த முதல் நாள் இரவில் ஊழியத்தை செய்வதற்காக என்னை அழைத்த நம்முடைய பிரதேச தலைவர் பீட்டர் அவர்கள், உபதலைவர் சௌந்தரராஜ் அவர்கள், செக்ரட்டரி ராஜ்குமார் அவர்கள், ஞானஸ்தலர் அவர்கள், கமிட்டி மெம்பர் பிரைட் டேவிஸ் அவர் அனைவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன். ഇന്ന് രാത്രി എനിക്ക് മുൻപായി ദൈവവചനം പ്രസംഗിച്ച പാസ്റ്റർ വിൽസനായി നന്ദിയോടെ സ്തോത്രം. இந்த இரவு எனக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தை பேசின பாஸ்டர் வில்சன் ஜோஸ் அவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். സാംകുട്ടി ഉൾപ്പെടെയുള്ള എല്ലാ ദൈവദാസന്മാർക്കായി നന്ദിയോടെ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. பாஸ்டர் சாம்குட்டி உட்பட அனைத்து போதகர்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். യേശു ഇന്ന് രാത്രി ഇവിടെയുണ്ട്. இயேசு இந்த இரவு இங்கே இருக்கிறார். അവൻ നിങ്ങളെ തൊടുവാൻ പോകുകയാണ്. அவர் நம் மத்தியிலே வெளிப்பட போகிறார். നിങ്ങളെ സൗഖ്യമാക്കുവാനും വിടുവിപ്പാനും പോകുകയാണ്. அநேகரை அவர் விடுதலையாக்கவும் ஆசீர்வதிக்கவும் போகிறார். യേശു നിങ്ങളോട് സംസാരിപ്പാൻ പോകുകയാണ്. இயேசு உங்களோடு பேச போகிறார். കണ്ണുകളെ അടയ്ക്കാൻ രണ്ട് കരങ്ങളെ ഉയർത്തി എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചാട്. கண்களை மூடி இரண்டு கரங்களையும் உயர்த்தி எல்லாரும் ஜெபிக்கலாம். എല്ലാവരും ആത്മ നിറവിൽ അന്യ ഭാഷകളിൽ ഒരു നിമിഷം ദൈവത്തെ സ്തുതിച്ച് പ്രാർത്ഥിച്ചാട്. அனைவரும் ஆவியில் நிரம்பி முழு மனதோடு கர்த்தரை துதித்து ஜெபிக்கலாம். നിങ്ങളുടെ യാത്രകളെ തുറക്കട്ടെ. எல்லாரும் வாய்களை திறந்து നിങ്ങളുടെ ശബ്ദം ഉയരട്ടെ. சத்தத்தை உயர்த்தி നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്താട്. நன்றியோடு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். നല്ലവനും വിശ്വസ്തനും വാക്കുമാറാത്തവനുമായ ദൈവമേ, സ്വർഗ്ഗസകർത്താവേ, உண்மையுள்ள எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, கிருபையுள்ள நல்ல தெய்வமே, ഈ നല്ല രാത്രിക്കായി നന്ദിയോടെ സ്തോത്രം. இந்த நல்ல இரவுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். എന്റെ നാമത്തിൽ എവിടെ കൂടിയാലും അവരുടെ മധ്യത്തിൽ ഞാൻ ഉണ്ട് എന്ന വാഗ്ദത്ത പ്രകാരം അവിടെ ഞങ്ങളുടെ മധ്യത്തിൽ ആഗതനായിരിക്കുന്ന കൃപയ്ക്കായി നന്ദി. 2-3 பேர் நாமத்தில் எங்கே கூடினாலும் அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று வாக்களித்து எங்களோடு இருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ദൈവമേ, ഞങ്ങൾ അങ്ങയെ സ്വാഗതം ചെയ്യുന്നു. பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே, நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்தி வரவேற்கிறோம். പരിശുദ്ധാത്മാവുള്ളിടത്ത് സ്വാതന്ത്ര്യമുണ്ട്. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. പരിശുദ്ധാത്മാവുള്ളിടത്ത് വിടുതലുണ്ട്. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. സ്വാതന്ത്ര്യത്തിന്റെ അഭിഷേകം ഒരിക്കൽ കൂടെ വ്യാപരിക്കപ്പെടട്ടെ. விடுதலையின் அபிஷேகம் ஒருமுறை கூட எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. സകല ഇരുളിന്റെ വ്യാപാരങ്ങളെ യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ശാസിച്ചവിടമേൽ ജയമെടുക്കുന്നു. எல்லா இருளின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் மேற்கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். അവിടെ ഞങ്ങളോട് സംസാരിക്കുക. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. ഓ, ഞങ്ങളുടെ മധ്യത്തിൽ അങ്ങയുടെ നാമത്തെ മഹത്വപ്പെടുത്ത്. உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்துவீராக. യേശുവിൻ നാമത്തിൽ തന്നെ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ആമേൻ. ஆமென். രണ്ട് കരങ്ങളെ അടിച്ച് കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്തിയാൽ இரண்டு கரங்களையும் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ജീവനുള്ള എല്ലാവരും കരങ്ങൾ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். പോരാ പോരാ പോരാ, ശക്തിയോടെ 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 இன்னும் முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு. ചത്തിരിക്കുന്ന എല്ലാവരും വീട്ടിൽ പോട്ടെ. ജീവനുള്ളവരെല്ലാം കരങ്ങൾ അടിച്ച്. மரித்தவர்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். ஜீவன் உள்ளவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ശബ്ദം ഉയർത്തി எல்லாரும் சத்தம் உயர்த்தி ബൈബിൾ ഉള്ള എല്ലാവരും കടന്നു വന്നാട്ടെ. മാർക്കോസ് സുവിശേഷം 5-ാം അധ്യായം. அனைவரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க்கு சுவிசேஷம் 5-வது அதிகாரம். മാർക്കോസ് സുവിശേഷം 5-ാം അധ്യായം 18, 19, 20 വാക്യങ്ങൾ. மார்க்கு சுவிசேஷம் 5-வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள். എന്നോട് ലീഡർഷിപ്പ് ആവശ്യപ്പെട്ടത് ഡെലിവറൻസിനെ കുറിച്ച് സംസാരിക്കണമെന്നാണ്. என்னோட தலைமைத்துவம் விரும்பினது விடுதலையை குறித்து பேச வேண்டும் என்று. യെസ്, മാർക്കോസ് സുവിശേഷം 5-ാം അധ്യായം மார்க்கு சுவிசேஷம் 5-ம் அதிகாரம் 18, 19, 20 വാക്യങ്ങൾ. 18, 19, 20 വസനങ്ങൾ. അവൻ പടകുക ഏറുമ്പോൾ ഭൂതഗ്രസ്തനായിരുന്നവൻ താനും കൂടെ പോരട്ടെ എന്ന് അവനോട് അപേക്ഷിച്ചു.
യേശു അവനെ അനുവദിക്കാതെ നിന്റെ വീട്ടിൽ നിനക്കുള്ളവരുടെ അടുക്കൽ ചെന്ന് കർത്താവ് നിന്നോട് ചെയ്തതൊക്കെയും നിന്നോട് കരുണ കാണിച്ചതും പ്രസ്താവിക്ക എന്ന് അവരോട് പറഞ്ഞു. അവൻ പോയി യേശു തനിക്ക് ചെയ്തതൊക്കെയും ദെക്കപ്പൊലി നാട്ടിൽ ഘോഷിച്ചു തുടങ്ങി. എല്ലാവരും ആശ്ചര്യപ്പെട്ടു. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்ற நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ഇന്ന് രാത്രി നാം കേൾക്കുന്ന ഈ ദൂതിന് ഒരു തലക്കെട്ടുണ്ടെങ്കിൽ ബദ്ധന്മാർക്ക് വിടുതൽ. இன்று இரவு சொல்லப்படுகிற இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு உண்டு என்றால் அது கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை. ബദ്ധന്മാർക്ക് വിടുതൽ. கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை. ഈ രാത്രി ശാരീരികമായി സാമ്പത്തികമായി നിങ്ങൾ ബന്ധിക്കപ്പെട്ടവരായിരിക്കുക. இந்த இரவு சரீரத்திலோ ஆவியிலோ ஏதோ நிலவில் பொருளாதாரத்திலோ நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருந்தால் യേശു നിന്നെ വിടുവിപ്പാൻ ഇന്ന് രാത്രി ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. உங்களை விடுவிப்பதற்காக இயேசு இங்கு வந்திருக்கிறார். യേശു നിന്നെ തൊടുവാൻ പോകുന്നു. இயேசு உங்களை தொடப் போகிறார். വേദപുസ്തകം പറയുന്നു യേശു തൊട്ടവരും യേശുവിനെ തൊട്ടവരും വിടുതൽ പ്രാപിച്ചു. வேதம் சொல்கிறது இயேசு தொட்டவர்களும் இயேசுவை தொட்டவர்களும் விடுவிக்கப்பட்டார்கள். ഈ പഞ്ചായത്തിലുള്ള ഒരു സ്തോത്രം പറയത്തില്ലയോ? இந்த பஞ்சாயத்துல உள்ளவங்க ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்களா? Come on, യേശു തൊട്ടവരും യേശുവിനെ തൊട്ടവരും വിടുതൽ പ്രാപിച്ചു. இயேசு தொட்டவரும் இயேசுவை தொட்டவர்களும் விடுவிக்கப்பட்டார்கள். ഇന്ന് രാത്രി യേശു നിന്നെ വിടുവിപ്പാൻ പോകുന്നു. இந்த இரவு இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். Come on, നല്ലൊരു ഹല്ലേലൂയ പറയേ. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. വേദപുസ്തകം വിടുതലിന്റെ പുസ്തകമാണ്. வேத புஸ்தகம் விடுதலையின் புஸ்தகம். ഒന്നാമത്തെ പുസ്തകം ഉൽപ്പത്തി പുസ്തകം. முதலாவது புஸ்தகம் ஆதியாகமம். രണ്ടാമത്തെ പുസ്തകം പുറപ്പാട്. இரண்டாவது புஸ்தகம் யாத்திராகமம். ബന്ധനത്തിൽ നിന്ന് ജനത്തെ ദൈവം വിടുവിച്ച് പുറപ്പെടുവിച്ച പുസ്തകമാണ് പുറപ്പാട് പുസ്തകം. கட்டப்பட்டிருந்த ஜனத்தை தேவன் விடுதலையாக்கி புறப்படப்பட்ட புஸ்தகம் யாத்திராகமம். അതെ, നിങ്ങൾ സൃഷ്ടിക്കപ്പെട്ട് കഴിഞ്ഞാൽ പിന്നെ നിങ്ങളെ പൂട്ടി കെട്ടിയിടുവാൻ ഒരു ഫറവോനും ഈജിപ്തിനും കഴിയത്തില്ല. സൃഷ്ടിക്കപ്പെട്ടவர்களை കെട്ടിയിടുവதற்கென்று ஒருவரையும் கர்த்தர் അനുവദിப்பதில்லை. അതെ, അതിനർത്ഥം നിങ്ങൾ വീണ്ടും ജനനം പ്രാപിച്ചാൽ നിന്നെ ബന്ധിച്ച് നിന്നെ അടിമപ്പെടുത്തുവാൻ ഒരു ഭൂതത്തിനും മന്ത്രവാദത്തിനും ഇന്ന് രാത്രിയിലും കഴിയത്തില്ല. அதன் பொருள் என்றால் மறுபடியும் பிறந்தவர்களை எந்த சக்தியாலும் கட்டி அடிமைப்படுத்துவதற்கு முடியாது. வேதம் அனுமதிப்பதும் இல்லை. കാരണം ദൈവം നിന്നോട് കൂടെയുണ്ട്. காரணம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். യേശു നിന്റെ ഉള്ളിലുണ്ട്. இயேசு உங்கள் உள்ளே இருக்கிறார். പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മീതെയുണ്ട്. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ദൂതന്മാർ നിന്റെ ചുറ്റുമുണ്ട്. தூதர்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். ആരെങ്കിലും കൈയടിക്കുമെന്ന് ഞാൻ വെറുതെ വിചാരിച്ചു. யாராகலும் கரங்களை தட்டுவார்கள் என்று சும்மா நினைத்தேன். അതെ, ദൈവം വീണ്ടും ജനിച്ചവനോട് കൂടെയുണ്ട്. மறுபடியும் பிறந்தவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். യേശു നിന്റെ ഉള്ളിലുണ്ട്. இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ മീതെയുണ്ട്. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். ദൂതന്മാർ ഇന്ന് രാത്രി നിന്റെ ചുറ്റുമുണ്ട്. தூதர்கள் இன்று இரவு உங்களை சுற்றிலும் இருக்கிறார்கள். നിന്നോട് കൂടെയുള്ളവൻ അവരോട് കൂടെയുള്ളവനേക്കാൾ വലിയവനത്രേ. உங்களோடு இருக்கிறவர்கள் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் பெரியவர். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചാൽ விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ബൈബിൾ വിടുതലിന്റെ പുസ്തകമാണ്. வேதாகமம் விடுதலையின் புஸ்தகமாகும். നമ്മുടെ ദൈവം അവൻ വിടുതലിന്റെ ദൈവമാണ്. நம்முடைய தேவன் அவர் விடுதலையின் தேவனாய் இருக்கிறார். അപ്പുറത്ത് അതെ കാറ്റ് നന്നായി വീശിക്കുന്നു. வெளியே காற்று நன்றாக வீசுகிறது. Yes, തീയാണോ അത് നന്നായി കത്തുന്നു. தீ நன்றாக எரிகிறது. നെരുപ്പ് നല്ല എരിയുന്നു. நெருப்பு நன்றாக எரிகிறது. നദി നല്ല ഓടുന്നു. ஆறுகள் நன்றாக பாய்கிறது. കാറ്റാണോ അത് വീശിക്കൊണ്ടിരിക്കുക. காற்று வீசிக்கொண்டே இருக்கும். Yes, നദി പാഞ്ഞുകൊണ്ടേ ഇരിക്കുക. ஆறு பாய்ந்து கொண்டே இருக்கும். തീ എരിഞ്ഞുകൊണ്ടേ ഇരിക്കുക. அவன் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். ദൈവം നിന്നെ വിടുവിച്ചുകൊണ്ടേ ഇരിക്കുക. கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டே இருப்பார். ദൈവം നിന്നെ വിടുവിച്ചുകൊണ്ടേ ഇരിക്കുക. கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டே ഈ இருப்பார். തലമുറയിൽ നീ വിടുതലിന്റെ സാക്ഷിയാണ്. இந்த தலைமுறையில் நீங்கள் விடுதலையின் சாட்சியாவீர்கள். രാത്രി രോഗങ്ങളിൽ നിന്ന് വിടുതലുണ്ട്. இந்த இரவு வியாதியில் இருந்து விடுதலை உண்டு. രാത്രി ക്യാൻസറുകൾ മാറുവാൻ പോകുന്നു. இந்த இரவு கேன்சர்கள் மாற போகிறது. രാത്രി ഭൂതക്കെട്ടുകൾ അലറി മാറുവാൻ പോകുന്നു. இந்த இரவு பிசாசின் கட்டுகள் அலறி ஓட போகிறது. യേശു എവിടെയുണ്ടോ അവിടെ വിടുതലുണ്ട്. காரணம் இயேசு எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് 2000 ആണ്ടുகளுக்கு മുന്നേ കർത്താവ് വേഷത്തിൽ മനുഷ്യനായി ഈ ലോകത്തിലേക്ക് കടന്നു വന്ന് தேவகுமாரன் இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். മിക്കവാറും കർത്താവിന്റെ ശുശ്രൂഷ പരസ്യ ശുശ്രൂഷ ഭൂരിപക്ഷം നടന്നത് തിബിരിയാസ് കടലിന്റെ പടിഞ്ഞാറ് ഭാഗത്താണ്. அவன் முக்கியவாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியங்கள் வெளிப்படையான
ஊழியர்கள் அளவிட்டது திபேரியா கடற்கரையினுடைய மேற்கு பகுதியிலாகும். வேறொரு பேரான கெலீலா கடல். அதனுடைய இன்னொரு பெயர் கலிலேயா கடல். പടിഞ്ഞാറ് ഭാഗത്താണ് 5 അപ്പം കൊണ്ട് 5000 പേരെ പോഷിപ്പിച്ചത്. மேற்கு பகுதியில் தான் 5 அப்பம் கொண்டு 5000 பேருக்கு அவர் உணவளித்தார். ശതാധിപന്റെ ദാസനെ സൗഖ്യമാക്കിയത്. நூற்றுக்கு அதிபதியுடைய மகன் அவன் வேலைக்காரனை சுகமாக்கினார். പത്രോസിന്റെ അമ്മായിയമ്മയെ സൗഖ്യമാക്കിയത്. பேதுருடைய மாமியை சுகமாக்கினார். 4 പേർ ചുമന്നു കൊണ്ടുവന്ന പക്ഷപാതക്കാരനെ വിടുവിച്ചത്. 4 பேர் சுமந்து கொண்டு வந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கியது. നൂറുകണക്കിന് അത്ഭുതങ്ങൾ നടന്നത് പടിഞ്ഞാറ് ഭാഗത്താണ്. நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் நடைபெற்றது இந்த மேற்கு பகுதியில். ഒരു ദിവസം ആയിരക്കണക്കിന് ജനം യേശുവിന്റെ അടുക്കലേക്ക് കൂടി വന്നു. ஒரு நாள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசுவின் அருகில் கூடி வந்தார்கள். അന്നും ഇന്നും എന്നും ഏറ്റവും വലിയ ക്രൗഡ് പുള്ളർ കർത്താവായ യേശുവാണ്. அன்றைக்கும் இன்றைக்கும் என்றும் அதிகமான ஜனங்கள் கூடுகிறது இயேசு கிறிஸ்துவை தேடி. യേശുവിന്റെ നാമത്തിൽ വന്നിട്ടില്ല ലക്ഷങ്ങൾ വരുവാൻ പോകുകയാണ് ഈ തലമുറയിൽ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லட்சங்கள் இந்த தலைமுறையில் ஒருமித்து கூட போகிறார்கள். ഞാൻ വിശ്വസിക്കുന്നു നമ്മുടെ ലോക്കൽ ചർച്ചിൽ ഇതിലധികം ജനം വളരെ വേഗം കൂടുന്നത് ഞാൻ കാണുവാൻ പോകുകയാണ്. நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய பிராந்திய சபைகளில் இதை காட்டிலும் அதிகமான ஜனங்கள் ஒருமித்து கூடுவதை நாம் காண போகிறோம். ഒരു ദിവസം വലിയ ജനക്കൂട്ടം യേശുവിന്റെ അടുക്കലേക്ക് കടന്നു വന്നപ്പോൾ ஒரு நாள் திரளான ஜனங்கள் இயேசுவின் அருகில் கடந்து வந்தபோது അപ്പം കൊടുത്തും വചനം കൊടുത്തവരെ തൃപ്തിപ്പെടുത്തി. அப்பத்தினாலும் வசனத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கி പറഞ്ഞു ദയവായി പോയാട്ടെ പിന്നെ കാണാം. நீங்க அப்படி தயவு செய்து போக பிறகு காணலாம். എന്നിട്ട് യേശു അക്കരയ്ക്ക് നോക്കിയാ. இயேசு அக்கறையில் பார்க்கிறார். ദയവായി പോയാട്ടെ നാളെ കാണാം പ്ലീസ് ദയവായി പോയാട്ടെ. நீங்க எல்லாரும் தயவு செய்து போங்கள் நாளை பார்க்கலாம். എന്നിട്ട് അക്കരയ്ക്ക് നോക്കിയാണ്. அப்புறம் மறுகரைக்கு அவர் பார்க்கிறார். എന്റെ മലയാളി ബുദ്ധിയിൽ ഞാൻ വിചാരിച്ചു ഇതിനേക്കാൾ വലിയ ജനക്കൂട്ടത്തെ വേണ്ടിയായിരിക്കും അക്കരയ്ക്ക് ഇങ്ങനെ നോക്കുന്നത്. என்னுடைய சின்ன மலையாள புத்தியில நான் இப்படி நான் யோசித்தேன் இதற்காலும் அதிகமான ஜனங்கள் அங்க இருப்பார்கள் என்று இயேசு அக்கறையில் பார்த்தார். എന്നാൽ യേശു വലിയ ജനക്കൂട്ടത്തെ അന്വേഷിക്കുന്നത് തകർന്ന ഹൃദയമുള്ളവനെ തേടുകയാണ്. ஆனால் இயேசு திரளான ஜனத்தின் ஜன திரட்சியை அல்ல பார்க்கிறது உள்ளம் உடைந்த மனிதனின் இருதயத்தை பார்க்கிறார். അക്കരെ ഒരുവൻ തനിയെ കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു. அக்கறையிலே ஒருவன் தனித்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். അക്കരെ ഒരുവൻ തനിയെ ഒറ്റയ്ക്ക് കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു. அக்கறையிலே ஒருவன் தனித்து வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ആരോ ഇതിനകത്ത് ഒറ്റയ്ക്ക് കരയുന്നവർ വന്നിട്ടുണ്ട്. இந்த திரக்கூட்டத்துக்குள்ளே தனித்து அழுகிறவர்கள் யாரோ வந்திருக்கிறீர்கள். നിന്നെ തേടി യേശു കർത്താവ് വന്നു. உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். ഒറ്റയ്ക്ക് കരയുന്നവളെ ഇന്ന് നിന്റെ വിടുതലിന്റെ രാത്രിയാണ്. தனித்து அழுகிறவர்களே இன்று இரவு உங்கள் விடுதலையின் நாள். ഓ യേശു കർത്താവ് അക്കരെ നോക്കിയിട്ട് പറഞ്ഞു നമുക്ക് അക്കരയ്ക്ക് പോകാം. இயேசு கிறிஸ்து அக்கறையை பார்த்து சொன்னார் நமக்கு அக்கறைக்கு போவோம். അവർ യാത്ര പുറപ്പെട്ടു. அவர்கள் பிரயாணம் ஆரம்பித்தார்கள். യാത്രയുടെ ആരംഭം നല്ലതായിരുന്നു. பிரயாணத்தின் ஆரம்பம் மகிழ்ச்சியாக இருந்தது. അക്കരെയുള്ള ആ വ്യക്തിയെ നമുക്കൊന്ന് പോയി കാണാം. அக்கறையில் உள்ள அந்த நபரை போய் நாம் பார்க்கலாம். ആ സ്ഥലത്തിന്റെ പേരാണ് ദെക്കപ്പൊലി. 10 പട്ടണങ്ങളുടെ സ്ഥലം. அந்த பட்டணத்தினுடைய பெயர் தான் தெக்கப்போலி. 10 பட்டணங்களின் இடம். അവിടെ ഇതാ ഒരു ഭൂതഗ്രസ്തനുണ്ട്. அங்கே ஒரு பிசாசு பிடித்தவன் இருக்கிறார். ചുമ്മാതെ പിശാച് പിടിച്ചവൻ എന്ന് പറയാതെ சும்மா இருக்க பிசாசு பிடித்தவன் என்று சொல்லாதீங்க. ഓ എല്ലാറ്റിനും സാത്താൻ എന്ന് പറയുന്നവരുണ്ട്. எல்லாத்துக்கும் சாத்தான் என்று சொல்லுகிறவர்கள் നോ 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 സാത്താൻ എന്ന് പറയാ, പ്രശ്നത്തിന് പ്രശ്നം എന്ന് പറയാ. சாத்தான் அப்படின்னு சொல்லணும், பிரச்சனைன்னு சொல்லணும். ഇവൻ ഒരു ഭൂതഗ്രസ്തൻ തന്നെയാണ്. ஆனால் இவன் ஒரு பிசாசு பிடித்தவன் தான். എന്തുകൊണ്ട് അവന് ഭൂതഗ്രസ്തൻ എന്ന് പറയാൻ കഴിയും? ஏன் அவனை பிசாசு பிடித்தவன் என்று சொல்லுகிறோம்? അവന്റെ പാർപ്പ് കല്ലറയിലായിരുന്നു. அவனுடைய தங்குமிடம் கல்லறையிலாயிருந்தது. അവന്റെ പാർപ്പ് കല്ലറയിലാണ്. அவனுடைய தங்குமிடம் கல்லறை. മരിച്ചവന്റെ കൂടെയാണ് ഇവൻ പാർക്കുന്നത്. மரித்தவர்களோடு இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். മരിച്ചവനോട് കൂടെ ഇവൻ വാ തുറക്കാതെ ഇവിടെ പാർത്തിട്ടിരിക്കുക. மரித்தவர்களோடு வாய் திறவாமல் இவன் வசித்துக் கொண்டிருக்கிறான். രാത്രി മനസ്സിലാക്കണമേ, നീ അധരം തുറന്ന് ദൈവത്തെ സ്തുതിച്ചാലേ വല്ലതും നടക്കത്തുള്ളൂ. இன்று இரவு புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை துதித்தாலே ஏதையாகிலும் கர்த்தர் செய்ய முடியும். സാത്താൻ പ്രശ്നം മന്ത്രവാദം നിന്നെ ബന്ധിക്കുന്നത് നീ സ്തുതിച്ചില്ലെങ്കിൽ നീ കെട്ടപ്പെട്ടു, അവന്റെ പിടിയിൽ നീയായി. சாத்தானும் மாந்திரீக கட்டுகளும் உங்களை கட்டலாம், ஆனால் துதிக்கிறவர்களை கட்ட முடியாது. துதிக்காதிருந்த கட்டப்படுவீர்கள். ഓ വിശ്വസിക്കുന്നവർ ആമേൻ പറഞ്ഞാട്. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லலாமே. സ്തുതിക്കുന്നവരെ ബന്ധിപ്പാൻ അന്ധകാര ശക്തിക്ക് കഴിയത്തില്ല. துதிக்கிறவர்களை கட்டுவதற்கு அந்தகார வல்லமையினால் முடியாது. മഹാനായ റൈനാർഡ് ബോംഗെ ഇങ്ങനെ പറഞ്ഞു. அவன் தேவமனிதனாக ரினால்டு போங்கே இப்படி சொன்னார். ജ്വലിക്കുന്ന വിളക്കിൽ ഈച്ചയ്ക്ക് വന്നിരിപ്പാൻ കഴിയാത്തതുപോലെ எரிகிற நெருப்பில் ஈக்கள் வந்தமர முடியாதது போல സ്തുതിക്കുന്നവരെ ബന്ധിപ്പാൻ അന്ധകാരങ്ങൾക്ക് കഴിയത്തില്ല. துதிக்கிறவர்களை கட்ட அந்தகார சக்தியால் முடியாது. ഇന്ന് രാത്രി സ്തുതിക്കുമ്പോൾ നിന്റെ എരിഹോ അപ്രത്യക്ഷമാകാൻ പോകുന്നു. இன்று இரவு நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது எரிகோக்கள் தகர்ந்து மாற போகிறது. അധരങ്ങളെ തുറന്ന് നന്നായി
സ്തുതിച്ചാണ്. வாய்களை திறந்து நன்றாக 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 கர்த்தரை துதிக்கலாம். ഈ കൺവെൻഷൻ വൻ കാര്യങ്ങൾ കർത്താവ് ചെയ്യുവാൻ പോകുകയാണ്. இந்த கன்வென்ஷன் மூலம் கர்த்தர் பெரியவைகளை செய்ய போகிறார். അടുത്ത രാത്രിയിൽ വലിയ ദൈവ പ്രവൃത്തി ഈ ഗ്രൗണ്ടിൽ ജനം അനുഭവിപ്പാൻ പോകുകയാണ്. இந்த இரவு வல்லமையான தேவ கிரியைகளை இந்த மைதானத்தில் ஜனங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். സ്തുതിക്കുമ്പോൾ നിന്റെ എരിഹോ ഇടിഞ്ഞു വീഴുന്നു. துதிக்கும் போது உங்கள் எரிகோ இடிந்து விழும். സ്തുതിക്കുമ്പോൾ നിന്റെ കാരാഗ്രഹം പൊളിഞ്ഞു മാറുന്നു. துதிக்கும் போது உங்கள் சிறைச்சாலையின் கட்டுகள் அவிழ்ந்து மாறும். സ്തുതിക്കുമ്പോൾ മരുഭൂമിയിൽ കിടക്കുന്ന നീ കൊട്ടാരത്തിലേക്ക് ഉയർത്തപ്പെടുന്നു. துதிக்கும் போது வனாந்தரத்தில் இருக்கிற நீங்கள் அரண்மனைக்கு நேராக உயர்த்தப்படுவீர்கள். കമാൻ നിങ്ങൾ മിണ്ടുന്നില്ല. ஆமென். ஸ்தோத்திர கர்த்தரை துதிக்கலாம். ഓ ആരോട് ഇന്ന് രാത്രി പ്രവചനാത്മാവിൽ ഞാൻ വിളിച്ചു പറയട്ടെ. யாரோட நான் தீர்க்கதரிசன ஆவியில் கூப்பிட்டு சொல்லுகிறேன். വനാന്തരത്തിൽ നിന്ന് അന്തപുരത്തേക്ക് നിനക്കൊരു പ്രമോഷൻ ദൈവം നൽകാൻ പോകുകയാണ്. வனாந்தரத்தில் இருந்து அரண்மனைக்கு நேராக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வை கர்த்தர் தர போகிறார். യെസ് ഇത് നിന്റെ പ്രമോഷന്റെ സീസൺ ആണ്. இது உங்கள் உயர்வின் நாட்கள். നിന്റെ സ്തുതി നിർത്തി കളയല്ല. உங்களுடைய துதியை நிறுத்த வேண்டாம். ഈ താഴ്ചയല്ല ഉയർച്ച തന്നെ പ്രാപിക്കുക. அவன் கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். ഓ താഴ്ചയല്ല ഉയർച്ച തന്നെ നീ പ്രാപിക്കുക. தாழ்வு அல்ல, நீங்கள் உயர்வை சுதந்தரிப்பீர்கள். എന്നാൽ ഈ യുവാവ് അവൻ സ്തുതിക്കുന്നില്ല, അവൻ മരിച്ചവരോട് കൂടെ പാർക്കുകയാണ്. ஆனால் இவன் துதிக்கவில்லை, இவன் மரித்தவர்களோடு வசித்துக் கொண்டிருக்கிறான். വേദപുസ്തകം പറയുന്നു അവൻ ഒരു നഗ്നനാണ്, അവൻ വസ്ത്രം ധരിക്കുന്നില്ല. வேத புஸ்தகம் சொல்லுகிறது அவன் வஸ்திரம் தெரியாதவன். ഓ അവൻ നഗ്നനാണ്, അവനൊരു നിർവാണി, அவன் நிர்வாணி, வஸ்திரம் தெரியாதவன். ഭൂതഗ്രസ്തനായതുകൊണ്ട് അവൻ വസ്ത്രം ധരിക്കാത്തവനായിരിക്കുന്നു. அவன் பிசாசினால் பந்திக்கப்பட்டவன், கட்டப்பட்டவன் ஆனதினாலே சரியாய் வஸ்திரம் தரிப்பதில்லை. അയ്യോ ഈ തലമുറ ഒരു വല്ലാത്ത തലമുറയാണ്. இந்த தலைமுறை ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய தலைமுறை. ഈ ക്യാമ്പസിൽ ഞാൻ ധാരാളം പ്രാവശ്യം വന്ന് പ്രസംഗിച്ചിട്ടുണ്ട്. இந்த மைதானத்திலே நான் பலமுறை வந்து பிரசங்கித்திருக்கிறேன். സാങ്കുട്ടി പാസ്റ്റർ മാത്രമേ എന്നെ 4 പ്രാവശ്യം വിളിച്ചിട്ടുണ്ട്. சாக்குட்டி பாஸ்டர் மட்டும் என்னை 4 முறை அழைத்திருக்கிறார்கள். ഇന്ന് ഞാൻ ഇന്റർനെറ്റ് നോക്കിയാ വന്നത്. இன்றைக்கு நான் இன்டர்நெட்டை பார்த்து வந்தேன். എത്ര മണിക്കാ വരുന്നത് എന്ന് ഇന്റർനെറ്റ് നോക്കിയാ വന്നത്. எத்தனை மணிக்கு வந்து சேருவேன் என்று இன்டர்நெட் பார்த்து வந்தேன். 80% അതെ ഈ തലമുറ ഇന്റർനെറ്റ് തലമുറയാണ്. இந்த தலைமுறை இன்டர்நெட் தலைமுறையாகும். എന്നാൽ 80% ഇന്റർനെറ്റിൽ കിടക്കുന്നത് തുണി ഉടുക്കുന്ന വാർത്തകളല്ല, തുണി അഴിപ്പിക്കുന്ന ചിത്രങ്ങളും വീഡിയോയുമാണ്. ஆனால் 80% இன்டர்நெட்டில் இருப்பது 80% வஸ்திரம் தரித்தவர்களின் வீடியோக்கள் அல்ல, வஸ்திரம் அல்லாத வீடியோக்களை. സാത്താൻ നിന്റെ വസ്ത്രത്തെ അഴിപ്പിപ്പാൻ പ്രേരിപ്പിക്കുന്നു. சாத்தான் உங்கள் வஸ்திரங்களை அவிழ்ப்பதற்காக பிரயாசப்படுகிறார். സാത്താൻ വസ്ത്രം അഴിപ്പിച്ച് നാണം കെടുത്തുന്നു. சாத்தான் வஸ்திரங்களை அவிழ்க்க செய்து அவன் வேதனை துக்கத்தை கொண்டு வருகிறார். എന്നാൽ ദൈവം വസ്ത്രം ഉടുപ്പിച്ച് നിന്നെ മാനിക്കുന്നു. ஆனால் கர்த்தரோ வஸ்திரங்களை அணிவித்து மகிழ பண்ணுகிறார். ആദാം പാപം ചെയ്തപ്പോൾ ஆதாம் பாவம் செய்தபோது തേജസ്സിന്റെ വസ്ത്രം നഷ്ടപ്പെട്ടു പോയി. மகிமையின் வஸ்திரத்தை அவன் இழந்து போட்டான். സാത്താൻ വിചാരിച്ചു എനിക്ക് അവനെ നോക്കി ഇപ്പോ പരിഹസിക്കാം. சாத்தான் சொன்னான் அவனை பார்த்து எனக்கு இப்பொழுது பரிகாசிக்க முடியும். എന്നാൽ ദൈവം ഒരു ആടിനെ കൊന്നുവെന്ന് യഹൂദ ബൈബിൾ പറയുന്നു. ஆனால் தேவன் ஒரு ஆட்டை கொன்றார் என்று யூத வேதாகமம் சொல்லுகிறது. ദൈവം അതിന്റെ തോലിനെ എടുത്ത് വസ്ത്രത്തെ ഉണ്ടാക്കി. தேவன் அதனுடைய தோலை எடுத்து வஸ்திரத்தை உருவாக்கி ആദാമിനെ ഹോവയെ അണിയിപ്പിച്ചു. அதற்கு ஆதாமுக்கு தேவன் அணிந்து கொடுத்தார். സാത്താന്റെ പരിഹാസ പാർട്ടിയെ ദൈവം ക്യാൻസൽ ചെയ്തു. சாத்தானுடைய பரிகாச மண்டலத்தை கர்த்தர் முறியடித்தார். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் നിനക്കെതിരെ പിശാച് ഒരുക്കി വയ്ക്കുന്ന സകല പരിഹാസ മണ്ഡലങ്ങളെ 2025 കർത്താവ് ക്യാൻസൽ ചെയ്യുന്നു. உங்களுக்கு எதிராய் சாத்தான் உருவாக்கி வைத்திருக்கிற எல்லா பரிகாச மண்டலங்களையும் இந்த 2025 கர்த்தர் முறியடிக்க போகிறார். ദൈവം നിന്നെ മാനിപ്പാൻ പോകുകയാണ്. கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார். ഈ വർഷം നിന്റെ വർഷമാണ്. இந்த வருடம் உங்கள் வருடம். നീ എവിടെയാണോ തല കുനിഞ്ഞത് അവിടെ നിന്റെ തല ഉയരുവാൻ പോകുന്നു. எங்கே தலை குனிந்தீர்களோ அங்கே உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். ദൈവം നിന്നെയും നിന്റെ തലമുറയും മാനിക്കുവാൻ പോകുന്നു. கர்த்தர் உங்களையும் உங்கள் தலைமுறைகளை கனம் பண்ண போகிறார். കരങ്ങളെ അടിക്കുന്നെങ്കിൽ നന്നായി കരങ്ങളെ അടിച്ച് മഹത്വപ്പെടുത്തിയേ. கரங்களை தட்டுகிறீர்கள் என்றால் நன்றாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യെസ് വീണ്ടും വേദപുസ്തകം ഈ ഭൂതഗ്രസ്തനെ നോക്കി പറയുന്നു അവനെ നിയന്ത്രിക്കാൻ ആർക്കും കഴിയത്തില്ല. அவன் திரும்பவும் வேத புஸ்தகம் இவனை குறித்து சொல்கிறது, இவனை கட்டுப்படுத்த ஒருவராலும் முடியாது. അവനെ നിയന്ത്രിക്കാൻ ആർക്കും കഴിയത്തില്ല. யாராலையும் அவனை கட்டுப்படுத்த முடியாது. അങ്ങനെയുള്ള പാസ്റ്റർമാരെ ഞാൻ സദേൺ ഡിസ്ട്രിക്റ്റിൽ പണ്ട് കണ്ടിരുന്നു. அப்படிப்பட்ட பாவன் போதர்களை தென் பிரதேசத்தில் முன் பார்த்திருக்கிறேன். അയാളെ നിയന്ത്രിക്കാൻ ആർക്കും കഴിയത്തില്ല. அவர்களை கண்ட்ரோல் பண்ண யாராலையும் முடியாது. ചില വിശ്വാസികളെ ഞാൻ കണ്ടിട്ടുണ്ട്. சில விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன். ഏത് പാസ്റ്റർ പറഞ്ഞാലും അവന്മാർ കേൾക്കത്തില്ല. எந்த ஊழிய
ஊழியக்காரங்க சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. பிரேக் இல்லாத வண்டி போறியான பலருடைய ஜீவிதம். பிரேக் இல்லாத வாகனத்தை போல பலருடைய வாழ்க்கை. பிரஸ்பிட்டர் പറഞ്ഞാ കേൾക്കത്തില്ല. பிரஸ்பிட்டர் சொன்னா கேட்க மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி പറഞ്ഞാ கேட்கത്തില്ല. டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி சொன்னா கேட்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் പറഞ്ഞാ കേൾക്കത്തില്ല. பெற்றோர் சொன்னா கேட்க மாட்டாங்க. പക്ഷേ അനുസരിക്കുന്നതാണ് അനുഗ്രഹം എന്ന് ബൈബിൾ പറയുന്നു. ஆனா கீழ்ப்படிகிறது ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. ഈ ദൈവദാസന്മാർ എന്നെ കറക്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. ஆமென். இந்த ஊழியர்கள் எல்லாம் என்னை சரிப்படுத்தி இருக்கிறார்கள். ഈ മനുഷ്യൻ എന്നെ കറക്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. இந்த தேவ மனிதன் என்னை சரிப்படுத்தி இருக்கிறார். അതുകൊണ്ടാണ് ഞാൻ ഇവിടെ ഈ ഷേപ്പിൽ നിൽക്കുന്നത്. ஆகையால்தான் நான் இன்றைக்கு இந்த வடிவத்தில் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். ജോയ് സാറിന്റെ പപ്പ എന്നെ ഒത്തിരി കറക്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. ஜோய் பாஸ்டருடைய தகப்பனார் என்னை சரிப்படுத்தி இருக்கிறார். നമ്മൾ ബ്രേക്ക് ഇല്ലാത്ത വാഹനമല്ല. நாம பிரேக் இல்லாத வாகனம் அல்ல. നമ്മൾ കീഴടങ്ങേണ്ടടുത്ത് കീഴടങ്ങണം, അനുസരിക്കേണ്ടടുത്ത് അനുസരിക്കണം. நாம கீழடங்க வேண்டிய இடத்துல கீழடங்கணும், கீழ்ப்படிய வேண்டிய இடங்கள்ல கீழ்ப்படிய வேண்டும். എല്ലാ യങ്സ്റ്റേഴ്സും അതിന് ആമേൻ പറഞ്ഞാട്ടെ. எல்லா வாலிபர்களும் அதற்கு ஆமென் சொல்லலாமே. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ആര് വേദപുസ്തകത്തിൽ ഷൈൻ ചെയ്തോ, ആര് ഉയർത്തപ്പെട്ടുവോ, யார் வேதாகமத்தில் பிரகாசித்திருக்கிறார்களோ உயர்த்தப்பட்டிருக்கிறார்களோ എല്ലാവരും ലീഡർഷിപ്പിന് കീഴിലിരുന്നു. அவர்கள் எல்லாரும் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்பட்டு இருந்தார்கள். ഒരു അബ്രഹാം ഉണ്ടോ, അവനൊരു മൽക്കിഷേദക്ക് ഉണ്ട്. ஒரு ஆபிரகாம் உண்டு என்றால் ஒரு மெல்கிசேதேக் உண்டு. ഒരു മോശ ഉണ്ടെങ്കിൽ അവന് യിത്രയുണ്ട്. அவன் ஒரு மோசே உண்டு என்றால் ஒரு யெத்ரோ உண்டு. എലീശ ഉണ്ടെങ്കിൽ ഒരു ഏലിയാവ് ഉണ്ട്. ஒரு எலிசா உண்டு என்றால் ஒரு எலியா உண்டு. ഒരു ദാവീദ് ഉണ്ടെങ്കിൽ ഒരു ശമൂവേൽ ഉണ്ട്. ஒரு அவன் தாவீது உண்டு என்றால் ஒரு சவுல் உண்டு. ഒരു തീത്തോസ് ഉണ്ടെങ്കിൽ ഒരു പൗലോസ് ഉണ്ട്. ஒரு தீமோத்தேயு உண்டு என்றால் ஒரு பவுலோஸ் உண்டு. ഒരു തീത്തോസ് ഉണ്ടെങ്കിൽ ഒരു പൗലോസ് ഉണ്ട്. ஒரு தீத்து உண்டு என்றால் ஒரு பவுல் உண்டு. ഒരു കർത്താവായ യേശു ഉണ്ടെങ്കിൽ അവനെ സ്നാനപ്പെടുത്തുന്ന യോഹന്നാൻ സ്നാപകനുണ്ട്. ஒரு இயேசு உண்டு என்றால் அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க ஒரு ஸ்நாபகன் யோவான் உண்டு. ஹalleluya. ஹalleluya. നമ്മൾ അതേ പെരുമയിൽ അതേ അഹങ്കാരത്തിന്റെ ജനമല്ല. நாம பெருமையின் அகங்காரத்தின் ஜனங்கள் அல்ல. നമ്മൾ താഴ്മയുടെ ജനമാണ്. நாம் தாழ்மையின் ஜனங்களாக இருக்கிறோம். തന്നെ ദൈവത്തോടുള്ള സമത്വം മുറുകെ പിടിച്ചുകൊള്ളണമെന്ന് വിചാരിക്കാതെ വേഷത്തിൽ മനുഷ്യനായി തന്നെത്താൻ താഴ്ത്തി ക്രൂശിലെ മരണത്തോളം യേശു അനുസരണമുള്ളവനായി തീർന്നു. சிலுவை வரை இயேசு தன்னை தாழ்த்தி வெளியாமன் அவர் நமக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டு தாழ்மையை வெளிப்படுத்தினார். അവൻ താഴ്ത്തിയത് കൊണ്ട് ദൈവം അവനെ ഉയർത്തി. அவர் தாழ்த்தினதினால தேவன் அவரை உயர்த்தினார். എന്നാൽ ഈ വാവ് ആര് പറഞ്ഞാലും കേൾക്കത്തില്ല. இந்த வாலிபன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். രാത്രി ആര് പറഞ്ഞാലും കേൾക്കാത്ത ആരോ എന്നെ കേൾക്കുന്നുണ്ട്. നിന്റെ പിൻപിൽ വ്യാപരിക്കുന്ന അന്ധകാര ശക്തി, ആ ഭൂതം ഇന്ന് രാത്രി വിട്ടുപോകട്ടെ. யாரு சொன்னாலும் கேட்காதவர்கள் இன்று ராத்திரி யாராக என்னை கவனிக்கிறீர்கள் என்றால் உங்களை கண்ணுள் பண்ணுகிற பிசாசின் கிரியை உங்களை விட்டு விட்டு போவதாக. അനുസരണക്കേടിന്റെ ആ പെരുമയിൻ ആത്മാവ് യേശുവിന്റെ നാമത്തിൽ മാറിപ്പോകട്ടെ. കീഴ്പ്പടിയാമയിൻ ആവി പെരുമയിൻ ആവി യേശുവിൻ നാമത്തിൽ മാറുവதாக. വേദപുസ്തകം പറയുന്നവന് സൂപ്പർ നാച്ചുറൽ ശക്തിയുണ്ട്, പ്രകൃത്യാതീതമായ ശക്തിയുണ്ട്. வேதபுஸ்தகம் சொல்கிறது இவனுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி உண்டு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிரகிருத்தியாதீதമായ ശക്തിയുണ്ട്. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இவனுக்கு உண்டு. ഇവനെ ഇരുമ്പിനാൽ ചങ്ങലയാൽ പൂട്ടിയിട്ടാലേ അവനെ ഒരസി ഓടിച്ചു കളയും. இரும்பினாலேயோ சங்கிலிகளினாலேயோ இவனை கட்டிக்கிட்டால் அவன் கட்டுகளை அவிழ்த்துக் கொண்டு போய் விடுவான். ഞാൻ വിചാരിച്ചു ഇവനെ ഒളിമ്പിക്സിന് വിട്ടിരുന്നെങ്കിൽ ഇന്ത്യക്ക് ഗോൾഡ് മെഡൽ കിട്ടുമായിരുന്നു. நான் யோசிக்கிறேன் இவனை ஒலிம்பிக்ல விட்டிருந்த அனுப்பி இருப்பானா அவன் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் கிடைத்திருக்கும். പക്ഷേ ഈ സൂപ്പർ നാച്ചുറൽ ശക്തി ഇവനുള്ളത് നന്മയ്ക്കല്ല തിന്മയ്ക്കായിട്ടാണ്. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இவனுக்கு இருந்தது இவனுடைய நன்மைக்கல்ல தீமைக்கு ஏதுவாக மாறியது. എന്തൊരു ശക്തിയാണ് அது எப்படிப்பட்ட வல்லமை, എന്തൊരു ശക്തി, என்ன எவ்விதமான வல்லமை, എന്തൊരു കോപം, என்னது கோபம், எவ்வளவு கோபம், എന്തൊരു കോപം, எவ்வளவு கோபம், ഇങ്ങനെയും കോപം ഉണ്ടോ, இப்படிப்பட்ட கோபமும் உண்டா, എന്തൊരു കോപം, எவ்வளவு கோபம். കൈ ഉയർത്തണ്ട, കേട്ടിരുന്നാ മതി. அவன் கைதட்டல கேட்டு உட்கார்ந்தா போதும். എന്തൊരു കോപം, என்ன கோபம், എന്തൊരു കള്ളം പറച്ചില്, என்ன കള്ള பொய் சொல்லுது. രണ്ട് കാര്യത്തിനെ വാ തുറക്കത്തുള്ളൂ. ரெண்டு காரியத்தை தான் வாயில திறப்பாங்க. சாப்பாடு அடிக்காനും കള്ളം പറയാനും. அவன் சாப்பிடுவதற்கு பொய் சொல்வதற்கு. എന്തൊരു കള്ളം, என்ன பொய். നോ, മനസ്സിൽ നിയന്ത്രണമില്ല. அவன் மனதில் ஒரு கண்ட்ரோல் கிடையாது. ചിന്തയിൽ നിയന്ത്രണമില്ല. சிந்தையில கட்டுப்பாடு இல்ல. പേച്ചിൽ നിയന്ത്രണമില്ല. வார்த்தையில கட்டுப்பாடு இல்ல. ഓ സ്തോത്രം. അതേ, വേറൊരു ഇരുട്ടിന്റെ ശക്തി അവനെ വ്യാപരിക്കുകയാണ്. இருளின் வல்லமை அவனை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. വികാരത്തിൽ നിനക്ക് നിന്നെ നിയന്ത്രിക്കാൻ കഴിയുന്നില്ല. சிந்தை மண்டலத்தில் உங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. വിചാരത്തിൽ നിന്നെ നിയന്ത്രിക്കാൻ കഴിയുന്നില്ല. சிந்தை மண்டலத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ண கட்டுப்படுத்த முடியவில்லை. നിന്റെ വികാരത്തിലും മറ്റൊരു ശക്തി നിന്നെ കൺട്രോൾ ചെയ്യുകയാണ്. சிந்தை மண்டலத்தில் இன்னொரு வல்லமை உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. പക്ഷേ ഇന്ന് രാത്രി യേശു നിന്നെ വിടുവിപ്പാൻ പോകുന്നു. ஆனால் இன்று இரவு இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். എന്റെ വിചാരം വല്ലവനുമല്ല നിയന്ത്രിക്കേണ്ടത്, എന്റെ വിചാരം എന്റെ കർത്താവ് നിയന്ത്രിക്കട്ടെ. நம்முடைய சிந்தை மண்டலங்களை இருளின் வல்லமைகள் அல்ல கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்முடைய சிந்தை மண்டலங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. ഓ ആകാശത്തെ ഭൂമിയെ സൃഷ്ടിച്ച കർത്താവ്, வானத்தை
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம். കോടാനു കോടി ജ്യോതിർഗണങ്ങളെ നിയന്ത്രിക്കുന്നവനായ കർത്താവ്. கோடான கோடி மண்டலங்களை அவன் நியந்திரிக்கிற பரலோக தேவன் നമ്മുടെ ജീവിതത്തെ നിയന്ത്രിക്കട്ടെ. நம்முடைய சிந்தை மண்டலங்களை அவர் ஆளுகை செய்வார். ശരിയായ വഴിയിൽ അവൻ നമ്മെ നടത്തട്ടെ. சரியான பாதையில் அவர் நம்மை நடத்துவாராக. രണ്ട് കരങ്ങളെ ഉയർത്തി ഒപ്പുകൊടുക്ക. இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஒப்புக் கொடுக்கலாம். രണ്ട് കരങ്ങളെ ഉയർത്തി ഏൽപ്പിച്ചോട്ടെ. രണ്ട് கரங்களையும் உயர்த்தி ஒப்புக் கொடுக்கலாம். ശബ്ദം ഉയർത്തി ഒരു നിമിഷം പറഞ്ഞാട്ടെ, അപ്പച്ചാ എന്നെ നിയന്ത്രിച്ചോണേ. சத்தத்தை உயர்த்தி ஒரு முறை சொல்லுங்கள், பரலோக தகப்பனே என்னை கண்ட்ரோல் பண்ணுவீர, ஆளுகை செய்வீராக. എന്റെ കൈക്കവനെ ഇവിടുത്തെ പിടിച്ചോളണമേ. என்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்வீராக. ഞാൻ പിടിച്ചാൽ ചിലപ്പോ എന്റെ കൈ വിട്ടുപോകും. நான் பிடித்தால் சில வேளை என்னுடைய கரம் விட்டு போகும். ഓ അങ്ങനെ പിടിക്കണമേ. கர்த்தரனை பிடித்துக் கொள்வீராக. ஆடி படுதுள்ள கரத்தால் என்ற கரத்தை பிடிச்சோளனமே. ஆடிகள் கடாவப்பட்ட கரத்தினால் என் கரத்தை பிடித்துக் கொள்வீராக. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. பார்ப்ப கல்லறையில அவன் தங்குமிடம் கல்லறை. ഓ അവന് നിർവാണി, അവൻ നഗ്നനായിരുന്നു. வஸ்திரம் தெரியாமல் நிர்வாணியாக இருக்கிறார். നിയന്ത്രിപ്പാൻ കഴിയത്തില്ല. யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. സൂപ്പർനാച്ചുറൽ ആയിട്ടുള്ള ബലം ഉണ്ടായിരുന്നു. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் அவனுக்கு இருந்தது. ഒരു സ്ഥലത്തെ സ്ഥിരമായി അവൻ കാണത്തില്ല. ஒரு இடத்திலையும் அவன் நிரந்தரமாக இருப்பதில்லை. ഒരു സ്ഥലത്ത് കണ്ടിന്യൂസ് നിയന്ത്രണമായിട്ടില്ല. நிரந்தரமாக எங்கேயும் அவன் இருப்பதில்லை. ചിലപ്പോ താഴ്വരയിലായിരിക്കും, ചിലപ്പോ കുന്നിലായിരിക്കും, சிலப்ப மலைகளில சிலப்ப குண்டுகளில். ഒന്നിൽ പോലും അവനെ ഉറക്കുന്നില്ല. ஒன்றிலையும் அவன் நிலைவரப்படுவதில்லை. അങ്ങനെയുള്ള ആരൊക്കെയോ എന്നെ കേൾക്കുന്നു. அப்படிப்பட்ட யாரோ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். അവന് ജോലിയിൽ ഉറക്കുന്നില്ല. அவன் வேலையில ஸ்திரம் இல்ல. സ്കൂളിലും കോളേജിലും ഉറക്കുന്നില്ല. ஸ்கூல்ல கல்லூரியில ஸ்திரம் இல்ல. ഓരോ പ്രശ്നങ്ങൾ അവൻ ഇങ്ങനെ ഓടിച്ചിട്ടിരിക്കുകയാണ്. ஒவ்வொரு பலவிதமான பிரச்சனைகள் அவர்களை துரத்தி கொண்டிருக்கிறது. ചെന്നൈയിലായിരുന്നു, അവിടുന്ന് ബാംഗ്ലൂർ പോയി. சென்னையில இருந்தாங்க, இப்ப பெங்களூர் போனாங்க. പിന്നെ ഹൈദരാബാദ് പോയി. அப்புறம் ஹைதராபாத் போனாங்க. അപ്പൊ ആരോട് പറഞ്ഞ് ഗൾഫിൽ പോയി രക്ഷപ്പെടുമെന്ന്. ஆமா, அப்ப யாரோ சொன்னாங்க வெளிநாட்டு போனா நல்லா இருப்பீங்கன்னு. അങ്ങനെ ഗൾഫിൽ പോയി. ഗൾഫിൽ പോയിട്ട് രക്ഷപ്പെട്ടില്ല. அப்புறம் வெளிநாட்டு போனாங்க, அங்கேயும் போய் ஒன்றும் சம்பவிக்கவில்லை. ഓരോ പ്രശ്നം അവനെ ഇങ്ങനെ ഓടിക്കുകയാണ്. ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவர்களை துரத்தி கொண்டிருக்கிறது. ഓരോ ഇല്ലാത്ത പ്രശ്നം അവന്റെ മേൽ വന്ന് പ്രശ്നങ്ങൾ അവനെ ഓടിക്കുന്നു. பலவிதமான பிரச்சனைகளை அவன் சந்தித்து அவன் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். ഇന്ന് രാത്രി അങ്ങനെ പ്രശ്നങ്ങൾ നിന്നെ ഓടിക്കുന്നു എങ്കിൽ, இந்த இரவு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது என்றால், യേശു ക്രിസ്തുവിൻ ശക്തിയുള്ള നാമത്തിൽ, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில், യൂദരാജ സിംഹം, യഹൂദ ഗോത്രത്തിലെ സിംഹം ആ പ്രശ്നങ്ങളെ തിരിഞ്ഞോടിപ്പാൻ പോകുന്നു. யூதராஜ சிங்கம் அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிக்க போகிறார். ആ പ്രശ്നം തിരിഞ്ഞോടട്ടെ. அந்த பிரச்சனைகள் திரும்பி போவதாக. മേലാൽ സ്ഥാപനങ്ങളിൽ നിന്ന്, ഓഫീസുകളിൽ നിന്ന്, ജോലികളിൽ നിന്ന് നിങ്ങൾ ഓടുന്നില്ല. ஆமென். வேலையில் இருந்து, ஸ்தாபனத்தில் இருந்து, தொழிலில் இருந்து நீங்கள் ஓட வேண்டியதில்லை. പകരം സകല പ്രശ്നം നിന്നിൽ നിന്ന് ഓടി പോകുന്നു. அதற்கு பதிலாக எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு ஓடி போக போகிறது. ദീർഘദർശനമായി പ്രവചന ദൂതായി പറയട്ടെ. தீர்க்க தரிசனமாக நான் இதை சொல்லுகிறேன். ഉറക്കേണ്ട ഇടങ്ങളിൽ നീ ഉറക്കുവാൻ പോകുന്നു. ஸ்திரப்பட வேண்டிய இடங்களில் நீங்கள் ஸ்திரப்பட போகிறீர்கள். ഈ പ്രശ്നം നിനക്ക് തിന്മയ്ക്കല്ല. இனி பிரச்சனைகள் உங்களுக்கு தீமைக்காக அல்ல. ഈ പ്രശ്നം നിനക്ക് നന്മയ്ക്കായിട്ടാണ്. இந்த பிரச்சனை உங்கள் நன்மைக்கு ஏதுவாக. നോഹ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ പറയും പ്രൈസ് ദി ലോർഡ്. ആ ഫ്ലഡ്, ആ വെള്ളപ്പൊക്കം ഉണ്ടായതിന് നന്ദി. ஆமென். ஜலப்பிரளயம் வந்திருக்கிறது என்று சொல்லுங்க, அந்த வெள்ளப்பக்கம் வந்தது நன்மைக்காக എന്ന് നോഹ പറയ என்று நோகா சொல்லுவார். നോഹ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ പറയോ, நோவா சொல்லுவார், வந்திருந்தா சொல்லுவார், എന്റെ ജീവിതത്തിൽ ആ ജലപ്രളയം വന്നത് നന്മയ്ക്കായി. என்னுடைய வாழ்க்கையில அந்த ஜலப்பிரளயம் வந்தது நன்மைக்கு ஏதுவாக இருந்தது. ജലപ്രളയം ഉണ്ടാകുന്നതിന് മുമ്പ് എന്റെ ഓട, എന്റെ പെട്ടകം താഴെയായിരുന്നു, സമനിലത്തായിരുന്നു. ஜலப்பிரளயத்துக்கு முன்னே என்னுடைய பேழை சமநிலையில் பூமியில் இருந்தது. ജലപ്രളയം ഉണ്ടാകുന്ന മുമ്പ് ഞാൻ താഴെ സമനിലത്തായിരുന്നു. ஜலப்பிரளயத்துக்கு முன்னே நான் பூமியில் இருந்து, എന്നാൽ ജലപ്രളയം കഴിഞ്ഞപ്പോൾ ഞാൻ അരരാത്തിന്റെ മേലെ ഉറച്ചു. ஆனால் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நான் அரராத்து மலையில் உயர்த்தப்பட்டு, ഞാൻ ഏറ്റവും ഉയരത്തിൽ ഉറച്ചു, അരരാത്തിന്റെ മുകളിൽ ഉറച്ചു. அரராத்து மேலான இடத்தில் ஸ்திரப்படுத்தப்பட்டு. ഉലയുന്നവർ ഇന്ന് രാത്രി ഏറ്റെടുക്കണം. ഉയരങ്ങൾ നിങ്ങൾ ഉറക്കാൻ പോകുന്നു. இன்று இரவு அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உயரத்தில் ஊராமன் ஸ்திரப்படுத்த போகிறீர்கள். ഓ, നിന്റെ ജീവിതത്തിൽ പ്രശ്നം വരുന്നതിന് മുമ്പ് നീ താഴെയാണ്. உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவதற்கு முன்னே நீங்கள் கீழே இருந்தீர்கள். പക്ഷേ പ്രശ്നത്തിന് ശേഷം നീ ഉയരങ്ങളിലായിരിക്കും. ஆனால் பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் உயரத்தில் உயர்த்தப்படுவீர்கள். നീ തോറ്റവനല്ല, நீங்கள் தோற்றவர்கள் அல்ல, നീ ജയിച്ചവനാണ്. நீங்கள் ஜெய வீரர்கள். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ ഉയർത്തി ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை
മഹിമപ്പെടുത്തலாம். 6000 ഭൂതം 6000 ദുരാത്മാവ് ഈ ചെറുക്കന്റെ മേലുണ്ട്. 6000 പിശാചുകൾ இந்த வாலிபனுக்குள் இருந்தது. അവൻ ഒന്നിനും ഉറക്കുന്നില്ല. இவன் எதிலையும் ஸ்திரப்படவில்லை. അവൻ ഊടാടി നടക്കുക. அவன் அப்படியே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். ഇന്ന് രാത്രി ദീർഘദർശനമായി പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു. ஆனால் இன்று இரவு தீர்க்க தரிசனமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ദൈവം നിന്നെ പ്ലാൻ ചെയ്യാൻ പോവാ. ദൈവം നിന്നെ നടാൻ പോവാ. அவன் கர்த்தர் உங்களை ஸ்தாபித்து நடப்போகிறார். ഒരിക്കൽ കൂടെ ആരും മിണ്ടുന്നില്ല. ദൈവം നിന്നെ നടുകയാണ്. அவன் கர்த்தர் உங்களை நடப்போகிறார். ദൈവദാസനെ ദൈവം നിന്നെ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്ന നാട്ടിൽ ദൈവം നിന്നെ നട്ടിരിക്കുകയാണ്. அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனே, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறது. அவன் இடத்திலே ஆண்டவர் உங்களை நட்டிருக்கிறார். നിന്റെ പേരിൽ ഒരു കൊയ്ത്തുണ്ട്. அவன் உங்களுக்கு ஒரு அறுவடை உண்டு. നിന്റെ പേരിൽ ഒരു കൊയ്ത്തുണ്ട്. உங்களுக்கு ஒரு அறுவடை உண்டு. ഓ നിന്റെ കയ്യിൽ ഒരു കൊയ്ത്തിന്റെ ആര്യവാൾ ഇന്ന് രാത്രി പ്രവചനാത്മാവിൽ ഞാൻ കാണുന്നു. இன்று இரவு உங்கள் கரத்திலே ஒரு அறுவடையின் ஆயுதத்தை கர்த்தர் தருகிறதை பார்க்கிறேன். നിന്റെ മുൻപിൽ പോയ ഒത്തിരി പേർ പരാജയപ്പെട്ട സ്ഥാനത്ത് ഒരു കൊയ്ത്ത് പാട്ട് ദൈവം നിന്നിലൂടെ പുറത്തെടുക്കുവാൻ പോകുന്നു. உங்களுக்கு முன்னே சென்ற பல தோல்வியிட்ட இடத்திலே கர்த்தர் உங்கள் கரத்திலே ஒரு அறுவடையின் மகிழ்ச்சியை தந்து கனம் பண்ண போகிறார். കരുത്തോടെ വല്ലമയോടെ அவன் முழு பலத்தோடு வல்லமையோடு കരകളെ തട്ടി ഷാഖാല ഹസ്തജന റംഷാനരരിയസേ അലമഹം സെൻതുനു റോഖോബോ ഹോസേ. ദൈവം നിന്നെ നട്ടാൽ ആർക്കും പിഴുതുകളവാൻ കഴിയത്തില്ല. கர்த்தர் உங்களை ஸ்தாபித்து நட்டால் ஒருவராலும் பிடுங்க முடியாது. ദൈവം നിന്നെ നട്ടാൽ ആഴത്തിൽ നീ വേരൂന്നി ഉയരത്തിൽ നീ ഫലം കായ്ക്കാൻ പോകുകയാണ്. கர்த்தர் உங்களை நட்டால் நீங்கள் ஆழத்தில் வேர்பற்றி உயர்ந்து பலன் கொடுக்க போகிறீர்கள். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். சத்தமாக சொல்லுங்க ஆமென். சத்தமாக சொல்லுங்க ஆமென். ഈ ചെറുക്കനെ ഇതാ ഭൂതങ്ങൾ ഓടിച്ചിട്ടിരുന്നു. அவன் இந்த வாலிபனை பிசாசுகள் துரத்திக் கொண்டிருந்தது. ഓ വീണ്ടും വേദപുസ്തകം പറയുന്നു. அவன் திரும்பவும் வேதம் சொல்லுகிறது, ഇവനൊരു സൂയിസൈഡ് ടെൻഡൻസി, ഒരു തർക്കൊല ചിന്ത ഇവന്റെ അകത്ത് കയറിയിരിക്കുക. இவனுக்குள் ஒரு தற்கொலையின் ஆவி, தற்கொலையின் எண்ணம் இருந்தது. അതുകൊണ്ട് ഇവൻ കല്ലെടുത്ത് മൂർച്ചയുള്ള കല്ലെടുത്ത് തന്നെത്താൻ ചതക്കിയ. ஆகையினால கற்களை எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்திக் ഓ கொண்டிருந்தான். തന്നെത്താൻ അവന്റെ ശരീരത്തെ മുറിക്കുകയാണ്. அவன் தன்னைத்தான் தன் சரீரத்தை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். കൈയും കാലും ഉടമ്പൊക്കെ നോക്കിയാട്ടെ. அவனுடைய கை கால் சரீரத்தை கவனித்தால் മുഴുവൻ മുറിവുകളാണ്. அவன் முழு சரீரமும் காயங்கள். മൂർച്ചയുള്ള ആ കല്ലുകൾ എടുത്ത് അവനിതാ മുറിക്കുകയാണ്. கற்களை எடுத்து சரீரத்தை கீறுகிறார். ഓ ഒരു ഞരമ്പ് പൊട്ടിയിരുന്നെങ്കിൽ രക്തം വാർന്നുപോയി അവൻ ചത്തുപോയനെ. ஒரு நரம்பு கட்டா இருக்குன்னா அவன் ரத்தம் முழுவதும் வெளியே போய் அவன் செத்து போயிருப்பான். സാത്താൻ നിന്നെ കൊല്ലാൻ നോക്കുകയാണ്. சாத்தான் உங்களை கொல்ல பார்க்கிறார். പിശാച് നിന്നെ കൊല്ലാൻ നോക്കുകയാണ്. பிசாசு உங்களை கொல்ல பார்க்கிறார். രാത്രി ആരോ ഏതോ യുവ സഹോദരി സഹോദരന്മാരോട് വരെ പിശാച് പറയുന്നു, എന്തിനു ജീവിക്കുന്നു, ചത്തുകളാ. இன்று இரவு சில வாலிப சகோதர சகோதரிகளை பார்த்து கூட சாத்தான் சொல்கிறது, எதற்கு வாழ்கிறாய், சத்துவிடு. എന്നാൽ ഇന്ന് രാത്രി യേശുവിന്റെ നാമത്തില്, ஆனால் இன்று இரவு இயேசுவின் நாமத்தில் ഓൺലൈൻ വാച്ച് ചെയ്യുന്നവരും ഈ ക്യാമ്പസിലായിരിക്കുന്നവർ കേൾക്കട്ടെ, മരണം നീങ്ങുന്നു, പകരം ജീവൻ കടന്നു വരുന്നു. இந்த மைதானத்தில் கூடி இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறேன், மரணம் விலகுகிறது, ஜீவன் வருகிறது. മരണം പോകുന്നു, ജീവൻ വരുന്നു. மரணம் விலகுகிறது, ஜீவன் வருகிறது. ഇവൻ കല്ലെടുത്ത് തന്നെത്താൻ ചതക്കുകയാണ്. இவன் கல்லெடுத்து தன்னை தான் கீறிக் கொண்டிருக்கிறான். ஐயோ நாங்க எல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க. அவன் சில சொல்வாங்க, நாங்க எல்லாம் அந்த அப்படி சொல்லி செய்யறோம். നമ്മളെ കല്ലെടുത്ത് ഉതക്കത്തില്ല, കല്ലെടുത്ത് നമ്മളെ മുറിക്കത്തില്ല. நாம கல்லெடுத்து நம்மை காயப்படுத்துவதில்லை. നമ്മളെ കല്ലെടുക്കത്തില്ല, പക്ഷേ കല്ലിനേക്കാൾ മൂർച്ചയുള്ള கல்லெடுத்து நம்ம சரீரத்தை காயப்படுத்துவதில்லை, கற்களை பார்க்கலும் கூர்மையான நாவால பாஸ்டர் சொன்னது போல செய்கிறவங்க. അന്യഭാഷ വ്യാഖ്യാനം உங்களுக்கு നല്ലാവേ தெரியும். ஹalleluya. கல்லினேக்கால் மூர்ச்சையுள்ள நாக்கடத்தை நின்ன முறுக்கியான. கற்களை பார்க்கலும் கூர்மையான நாவை வைத்து நம்மை காயப்படுத்துகிறார்கள். ഞാൻ ശരിയാകത്തില്ല, நான் சரியாகிறதில்லை, ഞാൻ തോക്കും, நான் தோற்று போவேன், എന്റെ ജീവിതം ഗുണപ്പെടത്തില്ല, என்ன ஜீவிதம் என் வாழ்க்கை நல்லாகாது, എന്റെ ജീവിതം തകർന്നു പോകും, என்னுடைய வாழ்க்கை கெட்டு போகும், എന്നെ ആരും സ്നേഹിക്കുന്നില്ല, என்னை யாரும் நேசிக்கல, എന്നെ ആരും നോക്കുന്നില്ല, என்னை யாரும் கவனிக்கல, ഇങ്ങനെ ജീവിക്കുന്ന എനക്കാണ് ചാകുന്നതാണ് എനിക്ക് നല്ലത്. இப்படி வாழ்றதை விட ஜாகிரதை தான் நல்லது. എന്തിനു ജീവിക്കണത്, எதுக்கு வாழணும், എങ്ങനെയെങ്കിലും ചത്താ മതി, எப்படியாவது செத்து போனா. പക്ഷെ നിനക്കൊരു നേതാവുണ്ട്. ஆனா உங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கு. നിന്റെ നേതാവ് കെ കരുണാകരൻ അല്ല, എംജിആർ അല്ല, മരണത്തെയും പാതാളത്തെയും ജയിച്ച കർത്താവായ യേശുവാണ്. உங்களுடைய தலைவர்
தலைவர் கே கருணாகரனோ எம்ஜிஆரோ அல்ல, மரணத்தையும் பாதாளத்தையும் வென்ற இயேசு கிறிஸ்து. അവൻ ഒരിക്കലും മരണമല്ല പറഞ്ഞത്, അവൻ ജീവനാണ് പറഞ്ഞത്. அவர் ஒருபோதும் மரணத்தை சொல்லவில்லை, அவர் ஜீவனை சொன்னார். Come on, വിളിച്ചു പറ, ഞാൻ മരിക്കയില്ല, ഞാൻ ജീവനോടെ ഇരുന്ന് യഹോവയുടെ പ്രവൃത്തിയെ വർണ്ണിക്ക്. கூப்பிட்டு சொல்லுங்கள், நான் மரிப்பதில்லை, நான் ஜீவித்திருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவேன். அப்பன் கண்டதினேக்காൾ നിന്റെ അമ്മ കണ്ടതിനേക്കാൾ വലിയ മഹത്വം നീ കാണുവാൻ പോകുകയാണ്. உங்களுடைய தகப்பன் தாய் பார்த்ததை பார்க்கிலும் மேலான மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். എല്ലാ പാസ്റ്റർമാരുടെ മക്കളെ നോക്കി യേശുവിന്റെ നാമത്തിൽ ഞാൻ പ്രവചിച്ചു പറയട്ടെ, നീ പണ്ട് അപ്പൻ കണ്ടിട്ടില്ലാത്ത കൊയ്ത്ത് ഈ തലമുറയിൽ നീ കാണുവാൻ പോകുകയാണ്. எல்லா போதகர்களையும் போதருடைய பிள்ளைகளை பார்த்து பரிசுத்த ஆவியில் நிரம்பி சொல்லுகிறேன், உங்கள் தகப்பன்மார் பார்த்திராத அறுவடையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ഒരു ഉണർവ് കാണാതെ നിനക്ക് ചാകാൻ പറ്റത്തില്ല. ஒரு எழுப்புதலை பார்க்காமல் நீங்கள் மரிப்பது இல்லை. ഒരു ഉണർവിലെ നിനക്ക് നിന്റെ കുടുംബത്തിന് പങ്കില്ലാതെ നിനക്ക് ശവപ്പെട്ടി കയറാൻ പറ്റത്തില്ല. ஒரு எழுப்புதலிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பங்கில்லாமல் சவப்பெட்டியில் நீங்கள் போவது கிடையாது. 6000 ഭൂതം അവനെ കൊല്ലുവാൻ ഓടിക്കുന്നു. அந்த பிசாசு அவனை கொல்லும்படி துரத்துகிறது. അവൻ തന്നെത്താൻ കല്ലെടുത്ത് ചതക്കുകയാണ്. அவன் தன்னைத்தான் கற்களை எடுத்து காயப்படுகிறான். പക്ഷേ ചത്തില്ല. ஆனா சாகல. ഓ ഏഴാമതായി ഒടുവിലായി അവൻ ഒറ്റയ്ക്ക് കിടന്ന് നിലവിളിക്കുന്നു. அவன் அதற்கப்புறம் தனித்திருந்தவன் அழுகிறான். அவன் ஒറ്റയ്ക്ക് தெக்கப்போலி நாட்டில் ஊடாடி நடந்து நிலவிളിക്കുകയാണ്. அவன் தெக்கப்போலி பட்டணத்திலே அவன் தனித்து அவன் சஞ்சரித்து அவன் அழுது கொண்டு வேதனைப்படுகிறான். அவன் நிலவிളിക്കുന്ന ശബ്ദം പട്ടണക്കാർക്ക് ഭയങ്കര അരോചകമാണ്. அவனுடைய கூக்குரலின் சத்தம் அந்த பட்டணத்தை சார்ந்தவர்களுக்கு அது ஒரு அருவருப்பாக இருந்தது. അവർ പറഞ്ഞു, ആ വട്ടം വരുന്നു. அவர்கள் சொன்னார்கள், அதப்பார் அந்த வட்டு பிடித்தவன் வருகிறான். അവന്റെ ശബ്ദം എനിക്ക് അസഹ്യമാണ്. அந்த சத்தம் நமக்கு பிடிக்கவில்லை. ആ വട്ടന്റെ ശബ്ദം എനിക്ക് കേൾക്കണ്ട. அந்த வட்டனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டாம். വെളിയിൽ നിൽക്കുന്ന പിള്ളേരോട് പറയും, ആ വട്ടം വരുന്നു, അവന്റെ ശബ്ദം കേൾക്കുന്നു, പെട്ടെന്ന് വീട്ടിനകത്തേക്ക് വാ. வெளியே நிற்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்வாங்க, அதான் அந்த பிசாசு பிடித்த வட்டன் வருகிறான், நீங்கள் சீக்கிரம் உள்ள வாங்க. ഓ പൈത്യക്കാരൻ വരുന്നു, എല്ലാവരും വീട്ടിനകത്ത് കയറ്. பைத்தியம் பிடித்தவன் வருகிறான், எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. അവന്റെ ശബ്ദം കേട്ട് എല്ലാവരും അകന്നു പോയപ്പോൾ, அவனுடைய சத்தத்தை கேட்டு எல்லாரும் விலகி சென்றபோது, ആർക്കും കേൾക്കാൻ കഴിയാത്ത അവന്റെ ശബ്ദത്തെ കേട്ടിട്ട് ഒരുവൻ വരുന്നുണ്ട്. யாரும் கேளாமல் அவனுடைய சத்தத்தை கேட்டு ஒருவர் வருகிறார். കമോൺ കമോൺ കമോൺ, കരങ്ങളെ തട്ടി, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ഓ ഒറ്റയ്ക്ക് കരയുന്നവനെ, தனித்தழுகிறவர்களே, ഒറ്റയ്ക്ക് നിലവിളിക്കുന്നവനെ, தனித்து கூக்குரல் இடுகிறவர்களே, ഞാൻ തീർന്നു എന്ന് പറയുന്നവനെ, என்னை வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லுகிறவர்களே, ഞാൻ മരിച്ചാൽ മതി എന്ന് പറയുന്നവനെ, நான் மரித்தால் போதும் என்று சொல்லுகிறவர்களே, your help is on the way, നിന്റെ സഹായം വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. அவன் கர்த்தரிடத்தில் இருந்து உங்களுக்கு உதவி வருகிறது. നിന്റെ സഹായം വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. உங்களுக்கு உதவி வந்து கொண்டிருக்கிறது. അടുത്തിരിക്കുന്ന 3 പേരെ തൊട്ട് പറ, എന്റെ സഹായം വരികയാണ്. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற 3 பேரை தொட்டு சொல்லுங்க, எனக்கு உதவி கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறது. എന്റെ സഹായം വരുന്നു, எனக்கு உதவி வருகிறது, നിന്റെ സഹായം വരുന്നു. எனக்கு உதவி வருகிறது. അടഞ്ഞ വാതിലുകൾ തുറക്കുന്നു, அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது, അസാധ്യങ്ങൾ സാധ്യമാകുന്നു, அசாத்தியங்கள் சாத்தியமாய் மாறுகிறது, അത്ഭുതങ്ങൾ നീ കാണുവാൻ പോകുന്നു, அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். your help is on the way, നിന്റെ സഹായം വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. உங்களுக்கு சகாயம் வந்து கொண்டிருக்கிறது. Come on, ശബ്ദം ഉയർത്തി, നിന്റെ സഹായം വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, உங்களுக்கு சகாயம் உதவி வந்து கொண்டிருக்கிறது. യേശു വരികയാണ്, இயேசு வருகிறார், യേശു വരികയാണ്. இயேசு வருகிறார். ആ യാത്ര ആദ്യം നല്ലതായിരുന്നു, அந்த பிரயாணம் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது, പക്ഷെ പിന്നെ നല്ലതല്ല. ஆனால் அப்புறம் அது மகிழ்ச்சியாக இல்லை. കാറ്റടിക്കുന്നു, കടൽ കൊന്തരിക്കുന്നു. காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. Come on, കാറ്റടിക്കുന്നു, തിരമാലകൾ പൊങ്ങുന്നു. காற்று வீசுகிறது, அலைகள் உயருகிறது. എന്റെ മലയാളി ബുദ്ധി ഞാൻ ചോദിച്ചു, என்னுடைய மலையாள புத்தியில நான் கேட்டேன், ഇവിടെ അങ്ങോട്ടും അവിടെ നിങ്ങോട്ടും ഇവിടെ അങ്ങോട്ടും ഒത്തിരി പ്രാവശ്യം പോയിട്ടുണ്ടല്ലോ. இங்கிருந்து அங்கோட்டும் அம்மன் அப்புறமும் அப்புறத்தில் இப்புறமும் பலமுறை போயிருக்கிறேன். പക്ഷെ ഇപ്പോഴും മാത്രം ഈ കാറ്റും ഈ കൊന്തലിപ്പും എന്തിനാണ്? ஆனால் இந்த முறை மாத்திரம் இந்த காற்றும் இந்த கொந்தளிப்பும் ஏன்? എന്റെ കർത്താവ് എന്നോട് പറഞ്ഞു, அப்பொழுது கர்த்தர் என்னோடு சொன்னார், ഞാൻ ബൈബിൾ സ്റ്റഡിക്ക് അല്ല വരുന്നത്, நான் பைபிள் ஸ்டடிக்காக வரல, 5 പോയിന്റ് 7 പോയിന്റ് തള്ളാനല്ല ഞാൻ വരുന്നത്, நான் 5-7 பாயிண்ட் தள்ளுவதற்காக நான் வரல. ഓ ഞാൻ ഒരു കെട്ടടിക്കാൻ ബദ്ധന്മാർക്ക് വിടുതൽ കൊടുക്കാനാ ഞാൻ വരുന്നത്. நான் ஒரு കട്ടപ്പെട്ടവളை വിടുവിப்பதற்காக வருகிறேன். യെസ് 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 വിടുതലിന്റെ ശുശ്രൂഷ, വിടുതലിന്റെ ശുശ്രൂഷ, വിടുതലിന്റെ ശുശ്രൂഷയ്ക്കായി ദൈവം നിന്നെ നിയോഗിക്കുകയാണ്. விடுதலையின் ஊழியம், விடுதலையின் ஊழியம், விடுதலையின் ஊழியம்
ஊழியத்துக்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வேற யாருக்கும் இல்லாத கொந்தளிப்பு, வேற யாருக்கும் இல்லாத கொடுங்காற்று, அவன் வேற யாருடைய வாழ்க்கையிலும் இல்லாத அவன் கொடுங்காற்றின் அனுபவம் നിന്റെ ജീവിതത്തിന് മാത്രം, നിന്റെ കുടുംബത്തിന് മാത്രം, உன்னுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம், உன்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரம், നിന്റെ സഭയ്ക്ക് മാത്രം, உன் சபைக்கு மாத்திரம், വേറെ ആർക്കും ഇല്ലാത്ത അറ്റാക്ക് നിനക്കുണ്ടെങ്കിൽ, வேறு யாருக்கும் இல்லாத பிரச்சனை உங்களுக்கு உண்டு என்றால், നീ നിമിത്തം നരകം അടയും, സ്വർഗം തുറക്കും. உன் மூலமாக நரகம் அடையும், பரலோகம் சந்தோஷிக்கும். ശക്തിയോടെ, ശക്തിയോടെ, வல்லமையோடு, வல்லமையோடு. വേറെ ആർക്കും ഇല്ലാത്ത ഒരു നിയോഗം നിനക്കുണ്ട്. வேறு யாருக்கும் இல்லாத ஒரு வழிநடத்தல் உங்களுக்கு இருக்கிறது. വേറെ ആർക്കും ഇല്ലാത്ത ഒരു ശുശ്രൂഷ നിനക്കുണ്ട്. வேறு யாருக்கும் இல்லாத ஒரு ஊழியம் உங்களுக்கு இருக்கிறது. യേശുവിന്റെ നാമത്തിൽ മറ്റുള്ളവൻ കൈവച്ചാൽ നടക്കാത്തത് നീ തൊടുമ്പോൾ തന്നെ സംഭവിക്കാൻ പോകുന്നു. இயேசுவின் நாமத்தில் மற்றவர்கள் கரம் வைத்தால் நடைபெறாது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கரம் வைத்தால் சம்பவிக்க போகிறது. വായ്കളെ തുറന്ന് അന്യഭാഷയിൽ 2 മിനിറ്റ് ആരാധിച്ചാൽ, வாய்களை திறந்து ஆமென் அந்நிய பாஷையில் 2 நிமிடங்கள் ஆராதிக்கலாம். വേറെ ആർക്കും പറയാത്ത ഭൂതം നീ പറഞ്ഞാൽ പോകുവാൻ പോകുന്നു. வேறு யாரு சொன்னால் போகாத பூதங்கள், பிசாசுகள் நீங்கள் சொன்னால் போக போகிறது. നിന്റെ വീട് വിടുതലിൻ വീടാകാൻ പോകുന്നു. உங்களுடைய வீடு ஒரு விடுதலையின் வீடாக மாறும். ഇന്ന് രാത്രി ഇവിടെ ഇരുന്ന് ആരാധിക്കുമ്പോൾ നിന്റെ വീട്ടിൽ ദൂതന്മാർ ഇറങ്ങുന്നു. இன்று இரவு இந்த மைதானத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் தூதர்கள் இறங்குகிறார்கள். നിന്റെ വീടിനെ പൊളിക്കുവാൻ സാത്താൻ ഒത്തിരി ശ്രമിച്ചതാണ്. உங்கள் வீட்டை தகர்ப்பதற்காக சாத்தான் பலமுறை பிரயாசப்பட்டு முயற்சித்தார். എന്നാൽ നിന്റെ വീട്ടിലേക്ക് ആത്മാക്കൾ തെക്ക് നിന്ന് വടക്ക് നിന്ന് പടിഞ്ഞാറ് നിന്ന് കിഴക്ക് നിന്ന് ഓടി കയറുമ്പോൾ യേശുവിന്റെ നാമത്തിൽ അവർ വിടുവിക്കപ്പെടുവാൻ പോകുന്നു. ஆனால் உங்கள் வீடுகளிலே கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு திசைகளிலிருந்து ஜனங்கள் வரும் பொழுது அவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்பட போகிறார்கள். യേശു വരുന്നു. இயேசு வருகிறார். ഒരു വിടുതലിന്റെ ശുശ്രൂഷയ്ക്കായി യേശു വരികയാണ്. ஒரு விடுதலையின் ஊழியத்துக்காக இயேசு வருகிறார். അവൻ കാറ്റിനെ ശാസിച്ചു, அவர் காற்றை அவர் அதட்டினார். കടലിനെ ശാന്തമാക്കി. கடலை சாந்தப்படுத்தினார். ആ ചെറുക്കനോട് ഞാൻ പറഞ്ഞു, ധൈര്യമായിരിക്കെ. அந்த வாலிபனோடு நான் சொன்னேன், தம்பி அவன் தைரியமா നീ உட்காரு, ധൈര്യമായിരിക്കെ. தைரியமாயிரு. 6000 ഭൂതത്തിന് നിന്നെ കൊല്ലാൻ പറ്റത്തില്ല. 6000 பிசாசினால உன்னை கொல்ல முடியாது. നീ തൊലയണമായിരുന്നെങ്കിൽ നേരത്തെ நீ തൊലയണമായിരുന്നു. தகர்ந்து போக வேண்டுமென்றால் முன்னாடியே தகர்ந்து போகணும். ഒരിക്കൽ കൂടെ നീ തീരണമെങ്കിൽ നേരത്തെ തീരണമായിരുന്നു. நீ தகர்ந்து போக வேண்டுமென்றால் இதற்கு முன்னே தகர்ந்து போய் இருக்க வேண்டும். ഇനി നിന്നെ തൊടാൻ ഭൂതത്തിന് കഴിയത്തില്ല, കാരണം യേശു നിന്നെ കണ്ടു കഴിഞ്ഞു. இனி உன்னை தகர்க்க பிசாசால முடியாது, காரணம் இயேசு உன்னை பார்த்து விட்டார். Come on, യേശു എന്നെ കണ്ടു എന്ന് വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ ഉയർത്തുക. இயேசு என்னை கண்டார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி. യേശു എന്നെ കണ്ടു എന്ന് വിശ്വസിക്കുന്നവർ എഴുന്നേറ്റ് നിന്ന് ദൈവത്തെ ആരാധിച്ചാൽ. இயேசு என்னை கண்டார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். യേശു നിന്നെ കണ്ടു കഴിഞ്ഞു. இயேசு உன்னை பார்த்து விட்டார். യേശു നിന്നെ കണ്ടു കഴിഞ്ഞു. இயேசு உன்னை பார்த்து விட்டார். നിന്റെ സഹായം ഇതാ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു. உங்களுக்கு உதவி இதா வந்து கொண்டிருக்கிறது. ഇനി നിനക്ക് തൊലയുവാൻ കഴിയത്തില്ല. இனி உங்களுக்கு தகர்ந்து போக முடியாது. ഇനി നീ തകർക്കപ്പെടാൻ കഴിയത്തില്ല. இனி நீங்கள் தகர்ந்து போக வாய்ப்பில்லை. ഇനി നിനക്ക് ആത്മഹത്യ ചെയ്യാൻ കഴിയത്തില്ല. இனி உங்களுக்கு தற்கொலை பண்ண முடியாது. യഹൂദ ഗോത്രത്തിലെ സിംഹം തന്റെ 12 അപ്പോസ്തലന്മാരുമായി ഇതാ നിന്നെ സഹായിപ്പാൻ, നിന്നെ വിടുവിപ്പാൻ ഇറങ്ങി വരികയാണ്. யூத ராஜசிங்கம் உங்களுக்கு உதவி செய்வதற்காக இதா எழுந்தருளி வந்திருக்கிறார். യേശു വരുന്നു. ஆமென், இயேசு வருகிறார். വിശ്വസിക്കുന്നവർ ശബ്ദമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. விசுவாசிக்கிறவர்கள் சத்தம் உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமே. ഓ വിശ്വസിക്കുന്നവർ ശബ്ദമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. விசுவாசிக்கிறவர்கள் சத்தம் உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமே. യേശു വരികയാണ്. இயேசு வருகிறார். യേശു വരികയാണ്. இயேசு வருகிறார். ഓ ഒറ്റയ്ക്ക് കരയുന്നവനെ, தனித்தழுகிறவர்களே, മറ്റാരും അംഗീകരിക്കാത്തവനെ, அவன் மற்றவர்கள் அங்கீகரிக்காதவர்களே, നിലവിളിയിലൂടെ കടന്നു പോകുന്നവനെ, அழுகையினூടെ கடந்து போகிறவர்களே, നിന്നെ വിടുവിപ്പാൻ യേശു വരുന്നു. உங்களை விடுவிக்க இயேசு வருகிறார். இனி നിന്നെ തുലയ്ക്കാൻ ആർക്കും കഴിയും. உங்களை தகர்க்க யாருக்கு முடியாது. വിശ്വസിക്കുന്നവർ ശബ്ദം ഉയർത്തി ആരാധിച്ചാൽ. விசுவாசிக்கிறவர்கள் சத்தம் உயர்த்தி துதிக்கலாம். ജീസസ്, ஹalleluya, ജീസസ്, ஜீசஸ், ജീസസ്, Jesus, 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 Jesus. Jesus. ഒരു വിടുതൽ നിന്റെ ജീവിതത്തിൽ സംഭവിക്കുന്നു. ஒரு விடுதலை உங்கள் வாழ்க்கையில் சம்பவிப்பதாக. ബന്ധനങ്ങൾ തകരുന്നു, கட்டுகள் உடைகிறது, ഭൂതക്കെട്ടുകൾ ഉടയുന്നു, பிசாசின் கட்டுகள் உடைகிறது, ശക്തികൾ ഇന്ന് രാത്രി വിറച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു, அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டிருக்கிறது. ശക്തന്മാരായ ദൈവദൂതന്മാർ ഈ പന്തലിനകത്തും പുറത്തും ഇറങ്ങി നടക്കുകയാണ്. வல்லமையுள்ள தூதர்கள் இந்த பந்த மைதானத்திற்கு உள்ளேயும் வெளியே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள்.
രാത്രി എനിക്കൊരു വിടുതൽ വേണമെന്ന് പറയുന്നവർ കരങ്ങളെ ഉയർത്തിയാൽ இன்று இரவு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தலாமே. എനിക്കൊരു വിടുതൽ വേണമെന്ന് പറയുന്നവർ കരങ്ങളെ ഉയർത്തിയോടെ. எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்கிறவர்கள் கரங்களை உயர்த்தலாமே. കരങ്ങളെ ഉയർത്തി ആരും അവിടെ നിൽക്കരുത്, എല്ലാവരും മുന്നിൽ വന്നാട്. இந்த കരங்களை உயர்த்தினவர்கள் யாரும் இனி அங்கே நிற்க கூடாது, அப்படியே எல்லாரும் முன்ன வாங்க. എല്ലാവരും മുന്നിൽ വന്നാട്. கரங்களை உயர்த்தின அனைவரும் அப்படியே முன்ன வாங்க. എല്ലാവരും ഒന്ന് പറഞ്ഞാൽ എല്ലാവരും മുന്നിൽ വന്നാട്ടെ. വരിക. கரங்களை உயர்த்தின எல்லாரும் என்று சொன்னால் எல்லாரும் முன்னாடி வாங்க. എല്ലാ തമ്പിമാരും തങ്കച്ചിമാര് എല്ലാ സഹോദരന്മാര് സഹോദരിമാർ എല്ലാവരും മുന്നിൽ വന്നാട്. தம்பிமார் தங்கச்சிமார் சகோதரன்மார் சகோதரிமார் தாய் தகப்பன் எல்லாரும் முன்ன வாங்க. ഏറ്റവും പിൻപിലുള്ളവർ മുന്നിൽ വരിക. அவன் ഏറ്റവും பின்னாடி நிற்கிறவங்க முன்னாடி வாங்க. ഏറ്റവും മുന്നിലുള്ളവർ മുന്നിലേക്ക് നടക്കുക. അപ്പൊ പിൻപിലുള്ളവർ വന്നുകൊണ്ടിരിക്കും. முன் வரிசையில் நிற்கிறவங்க முன்னாடி நடங்க, அப்ப பின்னாடி நிற்கிறவங்க உங்களை பின்பற்றி பின்ன முன்னாடி வருவாங்க. എല്ലാവരും വന്നാട്. அவன் எல்லாரும் 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 வாங்க. Thank you Lord. Hallelujah. യേശു രാജാവിനു സ്തുതി, രാജാവിനു സ്തോത്രം, ഉന്നതങ്ങളിൽ സ്തുതി. വാങ്ങ. സൃഷ്ടികൾ വാഴ്ത്തട്ടെ, ശുദ്ധ വണങ്ങട്ടെ ഉന്നതനാം യേശുവേ. എല്ലാരും യേശു രാജാവിനു സ്തുതി, രാജാവിനു സ്തോത്രം, ഉന്നതങ്ങളിൽ സ്തുതി. സൃഷ്ടികൾ ശുദ്ധർ വണങ്ങട്ടെ ഉന്നതനാം യേശുവേ. യേശു രാജാവിനു സ്തുതി, രാജാവിനു സ്തോത്രം, ഉന്നതങ്ങളിൽ സ്തുതി. സൃഷ്ടികൾ ശുദ്ധ ഉന്നതനാം യേശുവേ. എല്ലാവരും ചേർന്ന് ஆராதனை 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 முழு பலத்தோடு ஆராதனை. வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து യേശു നിന്നെ കണ്ടു കഴിഞ്ഞു. യേശു உங்களை பார்த்து விட்டார். നിന്റെ തെക്കോപൊലി നാട്ടിൽ അവരിതാ സ്റ്റെപ്പ് ഇൻ ചെയ്യുന്നു. உங்கள் தெக்கப்போலி பட்டணத்தில் இயேசு கடந்து வருகிறார். ഇതാ യേശു കടന്നു വന്നു കഴിഞ്ഞു. இயேசு வந்திருக்கிறார். ദുരാത്മാക്കൾ അലറി വിളിച്ചു വിട്ടു പോകട്ടെ. அசுத்த ஆவிகள் அலறி வெளியே போவதாக. അന്ധകാര ശക്തികൾ അധികാരമുള്ള യേശുവിന്റെ നാമത്തിൽ വിട്ടു പോകട്ടെ. அசுத்த ஆவிகள் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் விட்டு போவதாக.
போவதாக. கேன்சர்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்ടെ. கேன்சர்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. பராலிசிஸ் இயேசுவின் நாமத்தில் விட்டு போகட்ടെ. தளர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. சுத்திர பிரயோகங்கள் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்ടെ. மாந்திரிக கட்டுகள் அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. பில்லி சூனிய கட்டுகள் சுத்திர பிரயோகங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்ടെ. பில்லி சூனிய கட்டுகள் மாந்திரிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. எல்லா இருளின் வியாபாரம் வெளிவரிக. எல்லா இருளின் வல்லமைகள் வெளியிறங்கமாக. எல்லா பூத கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறட்ടെ. எல்லா ஏவல் பிசாசின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் விட்டு எல்லா விலகுவதாக. துராத்ம சக்திகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்ടെ. அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. விடுதல் 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 விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி பின்னில் நிற்கின்றவர் கரங்களை அடிச்சு கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி നിന്നെ ആർക്കും വേണ്ടെങ്കിൽ യേശുവിനെ വേണം. യേശുവിന് നിന്നെ ആവശ്യമുണ്ട്. நீங்க யாருக்கும் வேண்டாம் அப்படினாலும் இயேசுவுக்கு நீங்க வேணும். இயேசுவுக்கு நீங்க தேவை. നോക്കേ നോക്കേ கவனிங்க നോക്കേ கவனிங்க. ഇത് ഇതിന്റെ രണ്ടാം ഭാഗം പറയട്ടെ. அவன் இதனுடைய இரண்டாவது பகுதியை சொல்லுகிறேன். യേശു അതെക്കപ്പള്ളി നാട്ടിൽ കാല് വെച്ചപ്പോ இயேசு அந்த தெக்கப்பள்ளி பட்டணத்தில் கால் மிதித்த பொழுது 6000 ഭൂതം ഒരുമിച്ച് അലറി. 6000 பிசாசுகள் சேர்ந்து அலறியது. 6000 ഭൂതം ഒരുമിച്ച് അലറി. 6000 பிசாசுகள் சேர்ந்து அலறியது. യേശു ചോദിച്ചു, വാട്ട്സ് യുവർ നെയിം? നിന്റെ പേരെന്ത്? இயேசு கேட்டார், உன்னுடைய பேர் என்ன? അവർ പറഞ്ഞു, എന്റെ പേര് ലേഗിയോൻ. அது சொன்னது என்னுடைய பேர் லேகியோன். ഇത് ഒരു മിലിറ്ററി ടൈമാണ്. അതൊരു ആർമിയെ സംബന്ധിച്ച ഒരു മിലിറ്ററി ടൈമാണ്. அது ஒரு பட்டாளத்தை குறித்ததான ஒரு எண்ணிக்கை. യെസ്, 6000 ഭൂതം ഒരുമിച്ച് അലറി. 6000 பிசாசுகள் சேர்ந்து அலறியது. യേശു ഒരു വാക്ക് പറഞ്ഞു. ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். യേശു ഒറ്റ വാക്ക് പറഞ്ഞപ്പോ 6000 ഭൂതം പുറത്തിറങ്ങി. இயேசு ஒரு வார்த்தை சொன்ன பொழுது 6000 பிசாசுகள் வெளியேறியது. എല്ലാ ദുരാത്മാവും വിട്ടു പോകട്ടെ. எல்லா அசுத்த ஆவிகளும் விட்டு விலகுவதாக. സമ്പത്തിൽ നിന്ന്, பொருளாதாரத்தில் நின்று, ആരോഗ്യത്തിൽ നിന്ന്, ശരീര ആരോഗ്യത്തിൽ കുടുംബ இருந்து, ജീവിതത്തിൽ നിന്ന്, குடும்ப வாழ்க்கையில் இருந்து, ശുശ്രൂഷയിൽ നിന്ന്, ஊழியத்தில் இருந்து, സഭയിൽ നിന്ന്, சபையில் இருந்து സകല ദുരാത്മാ പോരുകൾ അധികാരമുള്ള യേശുവിന്റെ നാമത്തിൽ ഇന്ന് രാത്രി വിട്ടുപോകട്ടെ. அசுத்த ஆவியின் கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வெளியேறுவதாக. ഇപ്പൊ യേശുവിൻ നാമത്തിൽ, இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தினாலே
விடுதல் 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 பிராபிக்கும். விடுதலை விடுதலை விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. கேட்டுகள் அழியுന്നു. கட்டுகள் அவிழ்கிறது. நுகத்தடிகள் நுகங்கள் தகருന്നു. நுகங்கள் முறிகிறது. சங்கடங்கள் இயேசுவின் நாமத்தில் உடையுന്നു. சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். ஆறாயிரம் பூதம் 6000 பிசாசுகள் 6000 பூதம் ചെന്ന് 2000 പന്നി കയറി 6000 பிசாசுகள் போய் 2000 பன்றியில ஏறியது. നിങ്ങൾക്ക് അറിയാം ആ സ്റ്റോറി? உங்களுக்கு தெரியுமா அந்த ആ சரித்திரம்? സംഭവം നിങ്ങൾക്ക് അറിയാം? உங்களுக்கு தெரியுமா அந்த சரித்திரம்? 6000 பூதம் ചെന്ന് 2000 പന്നി കയറി 6000 பிசாசுகள் போய் 2000 பன்றிக்குள் புகுந்தது. ഒരു പന്നിക്ക് ശരാശരി 3 ഭൂതത്തെയാ കിട്ടിയേ. ஒரு பன்றிக்கு சராசரியாக 3 பிசாசுகள் கிடைத்தது. പക്ഷേ ആ പന്നിക്ക് 3 പിശാചിനെ അഡ്ജസ്റ്റ് ചെയ്യാൻ പറ്റിയില്ല. ஆனா அந்த பன்றிக்கு 3 பூதத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ആ പന്നി ചെന്ന് വെള്ളത്തിൽ ചാടി ആത്മഹത്യ ചെയ്തു. அந்த பன்றிகள் அப்படியே தண்ணீரில் போய் அது தற்கொலை செய்தது. ആ 3 ഭൂതത്തെ അഡ്ജസ്റ്റ് ചെയ്യാൻ പറ്റാതെ പന്നി ചെന്ന് വെള്ളത്തിൽ ചാടി ആത്മഹത്യ ചെയ്തു. அந்த 3 பிசாசுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம பன்றி தண்ணீரில் போய் தற்கொலை செய்தது. വീണ്ടും എന്റെ മലയാളി ബുദ്ധി എഴുന്നേറ്റു. திரும்பவும் என்னுடைய மலையாள புத்தி எழும்பியது. അപ്പൊ ഞാൻ ചോദിച്ചു, ഈ 6000 ഭൂതത്തെ വെച്ച് ഈ ചെറുക്കൻ എങ്ങനെയാ സമാളിച്ചേ? എങ്ങനെയാ? அப்ப நான் கேட்டேன், இந்த 6000 பிசாசை வைத்து இந்த வாலிபன் எப்படி வாழ்ந்தான்? ഈ 3 ഭൂതത്തെ വെച്ച് ഈ പന്നിക്ക് അഡ്ജസ്റ്റ് ചെയ്യാൻ പറ്റിയില്ല. இந்த 3 பிசாசை வைத்து இந்த பன்றியால கண்ட்ரோல் பண்ண முடியல. ഈ 6000 ഭൂതം വെച്ച് ഈ ചെറുക്കൻ എങ്ങനെയാ ജീവിച്ചേ? 6000 பிசாசுகளோடு இந்த வாலிபன் எப்படி வாழ்ந்தான்? പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് പറഞ്ഞു, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொன்னார், രാത്രിയും പകലും ഇവനെ കൊല്ലാൻ പിശാച് നോക്കിയതാണ്. அவன் இவனை அழிப்பதற்காக பிசாசு பார்த்தது. രാത്രിയും പകലും മാറി മാറി ഇവനെ കൊല്ലാൻ സാത്താൻ നോക്കിയതാണ്. இரவும் பகலும் இவனை கொல்லுவதற்காக சாத்தான் பலமுறை பார்த்தான். അവൻ എന്നെ കണ്ടില്ലെങ്കിൽ ഞാൻ അവനെ കണ്ടിരുന്നതാണ്. அவன் என்னை பார்க்கவில்லை என்றாலும் நான் அவனை பார்த்திருந்தேன். ഞാൻ അവനെ കണ്ടിരുന്നു. நான் அவனை பார்த்திருந்தேன். ഞാൻ അവനെ ദുരാത്മാവിനെ വിട്ടുകൊടുത്തില്ല. நான் அவனை அசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ഇവിടെ നിൽക്കുന്ന ആരോ പറയുന്നു, இங்க நிக்கிற யாரோ சொல்றீங்க, അങ്കിൾ 5 മിനിറ്റ് എന്നോട് സംസാരിക്കാമോ? அங்கே 5 நிமிடம் என்ன பார்த்து பேச முடியுமா? എന്നെ അപ്പന് വേണ്ട, எனக்கு தகப்பனுக்கு நான் வேண்டாம், അമ്മയ്ക്ക് വേണ്ട, அம்மாவுக்கு நான் வேண்டாம், വീട്ടുകാർക്ക് വേണ്ട, வீட்டாருக்கு நான் வேண்டாம், എല്ലാവർക്കും ഞാൻ ഒരു അധികപ്പറ്റ്. எல்லாருக்கும் நான் ஒரு அதிக பிரசங்கித்தனும். പക്ഷെ ഞാൻ പറയട്ടാ, ஆனா நான் சொல்றேன், യേശുവിനെ നിന്നെ വേണം. இயேசுவுக்கு நீங்க வேணும். നീ ജീവിച്ചിരിക്കണം എന്നുള്ളത് നിന്റെ ആവശ്യമല്ല. நீங்க வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது உங்கள் விருப்பம் அல்ல, അവന്റെ ആവശ്യമാണ് നീ ജീവനോടെ ഇരിക്കാൻ. கர்த்தருடைய விருப்பமே. നീ ജീവിച്ചിരിക്കണം എന്നുള്ളത് അവന്റെ ആഗ്രഹം. நீங்க வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். ഇപ്പം വിടുതൽ പ്രാപിച്ചു. ഞാൻ നിർത്തി, 1 മിനിറ്റ്. நான் நிறுத்துகிறேன், ஒரே நிமிடம். ഇപ്പം വിടുതൽ പ്രാപിച്ചു. இப்பொழுது அவன் விடுவிக்கப்பட்டான், വസ്ത്രം ധരിച്ചു, வஸ்திரம் தரித்தான், സുഗതം പ്രാപിച്ചു, அவன் சுயபுத்தி தெளிந்தது, യേശുവിന്റെ പാദത്തിൽ ഇരുന്നു, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான். ആൾക്കാരെല്ലാം വന്ന് കണ്ടു, அவன் ஜனங்கள் எல்லாரும் வந்து பார்த்தார்கள், എല്ലാവരും അതിശയിച്ചു. எல்லாரும் அதிசயித்தார்கள். യേശു ഇതാ തിരിച്ചു പടകിൽ കയറുകയാണ്. அவன் இயேசு படகில் மறுபடியும் യേശു ஏறுகிறான். പടകിൽ കയറുമ്പോ இயேசு படகுல ஏறும்போது ഈ പാവം ചെറുക്കൻ പറഞ്ഞു, இந்த பாவப்பட்ட அவன் தம்பி சொன்னா, ഞാനും വരട്ടാ, நானும் வருகிறேனே, ഞാനും വരട്ടാ, நானும் வரட்டுமா? എന്നെ ഈ ഞാൻ തിരിച്ച് വീട്ടിൽ എത്തുമെന്ന് കാത്തിരിക്കാൻ ആരുമില്ല. நான் வீட்டுல போவேன்னு எதிர்பார்த்திருக்க யாரும் இல்லை, എനിക്ക് ആരുമില്ല. எனக்கு யாரும் இல்லை. നീ എന്നെ തേടി വന്നല്ല, அவன் நீங்க என்ன தேடி வந்தீங்களே, ഞാനും വരട്ടാ. நானும் கூட வரட்டுமா? അപ്പൊ ഞാൻ വിചാരിച്ചു, அவன் நான் நினைத்தேன், ബാക്കി 12 പേരെ വിളിച്ചിട്ടാ വന്നത്. மாமன் முதல்ல 12 பேர் அழைத்து வந்தாங்க, ഇവതാ വിളിക്കാതെ വോളണ്ടിയറായി വരുന്ന, இவன் அழைக்காம வாலண்டியரா வருகிறான். അപ്പൊ ഞാൻ വിചാരിച്ചു, യേശു ഇങ്ങനെ പറയാതിരിക്കും. അയ്യോ, ഇങ്ങനെ ഒരുത്തിന് വേണ്ടി കുറെ കാലമായി ഞാൻ കാത്തിരിക്കുകയായിരുന്നു. அப்ப நான் நினைச்சேன், அவன் இயேசு இப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன். പക്ഷെ കർത്താവ് പറഞ്ഞു വേണ്ട. ஆனா ஆண்டவர் இயேசு சொன்னார், வேண்டாம். നിന്നെ പരിഹസിച്ച് ഈ പട്ടണം ഉണ്ടല്ലോ, உன்னை பரிகாசம் செய்த இந்த பட்டணத்தார் இருக்கிறார்கள், നീ നിർവാണി എന്ന് പറഞ്ഞ നിന്നെ വേദനിപ്പിച്ച ഈ പട്ടണം ഉണ്ടല്ലോ, நீ நிர்வாணி என்று உன்னை வேதனைப்படுத்தின இந்த பட்டணத்தார் നിന്നെ இருக்கிறார்கள், നിന്ദിച്ച ഈ പട്ടണം ഉണ്ടല്ലോ, உன்னை பரிகாசித்த இந்த பட்டணம் നിന്നെ இருக்கிறது, കരയിപ്പിച്ച ഈ പട്ടണം ഉണ്ടല്ലോ, உன்னை அள வைத்த இந்த பட்டணம் இருக்கிறது. Go home and show yourself. നീ തിരിച്ചു പോയി അവർക്ക് നിന്നെ തന്നെ ഒന്ന് കാണിക്കേ. நீ திரும்ப சென்று அவர்களுக்கு நீ உன்னைத்தானே உன்னை காண்பிப்பாயாக.
Yes, 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 yes. Yes, 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 yes. അവരൊന്ന് കാണട്ടെ. அவர் உன்னை பார்க்கட்டும். അവരൊന്ന് കാണട്ടെ. அவர் உன்னை பார்க்கட்டும். കർത്താവ് നിന്റെ ജീവിതത്തെ പണിയുന്നത് അവരൊന്ന് കാണട്ടെ. ஆண்டவர் வாழ்க்கையை கட்டுகிறதை அவர்கள் பார்க்கட்டும். നിന്നെ മാനിക്കുന്നത് എന്റെ ദൈവം ഒന്ന് കാണട്ടെ. உன்னை கனம் பண்ணுகிறதை ஜனம் பார்க்கட்டும். നിന്റെ അഭിഷേകം എത്ര വലുതെന്ന് അവരൊന്ന് കാണട്ടെ. உனக்குள் இருக்கிற அபிஷேகம் எத்தனை பெரியதென்று அவர்கள் നിന്റെ பார்க்கட்டும். ശുശ്രൂഷ അഗ്നി എത്ര വലുതെന്ന് അവരൊന്ന് കാണട്ടെ. உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் எவ்வளவு பெரியதென்று அவர்கள் பார்க்கட்டுமே. വേദനിപ്പിച്ചവരുടെ നടുവിൽ, പരിഹസിച്ചവരുടെ നടുവിൽ 2025 മുതൽ ദൈവം നിന്നെ മാനിക്കുവാൻ പോകുന്നു. வேதனைப்படுத்தினவர்கள், காயப்படுத்தினவர்களுக்கு மத்தியிலே 2025 முதல் கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார். കരങ്ങളെ അടിച്ച് ആർപ്പരിപ്പോமாக. கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். കമാൻ കരങ്ങളെ തട്ടി. அவன் கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கிறோம். നിന്ദിച്ചവരുടെ നടുവില്, நிந்தித்தவர்களுக்கு പരിഹസിച്ചവരുടെ നടുവില്, பரிகாசித்தவர்களுக்கு താഴ്ത്തിക്കട്ടിയവരുടെ നടുവില്, அவன் ஒதுக்கி போட்டவர்கள் நடுவில், അപവാദം പറഞ്ഞവരുടെ നടുവില്, குறை கூறியவர்களுக்கு നടുவில் ജയത്തിൻ കൊടി, ജയത്തിൻ കൊടി, ജയത്തിൻ കൊടി, ജയത്തിൻ കൊടി ദൈവം നിനക്കായി ഉയർത്തുന്നു. ஜெயத்தின் கொடி, ஜெயத்தின் கொடி, ஜெயத்தின் கொடியை கர்த்தர் உங்களுக்காக உயர்த்துகிறார். ஜெயக்கொடி. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். അതേ ബന്ധുക്കളുടെ നടുവിൽ ദൈവം നിന്നെ മാനിക്കുന്നു. அதே இனத்தாருக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறார். അതേ ഗ്രാമത്തിൽ, അതേ പട്ടണത്തിൽ ദൈവം നിന്റെ തലയെ ഉയർത്തിപ്പിക്കുന്നു. அதே கிராமத்தில், அதே பட்டணத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். എഴുന്നേറ്റ് നിന്ന് കരങ്ങളെ അടിച്ച് എല്ലാവരും ദൈവത്തെ സ്തുതിച്ച് எழும்பி நின்று எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாம். പുതുബലനടൈന്തിടുവായ് നീ, പുതുബലനടൈന്തിടുവായ്, പുതുബലനടൈന്തിടുവായ് നീ, പുതുബലനടൈന്തിടുവായ്. കരങ്ങളെ തട്ടി. പുതുബലനടൈന്തിടുവായ് നീ, പുതുബലനടൈന്തിടുവായ്, പുതുബലനടൈന്തിടുവായ് നീ, പുതുബലനടൈന്തിടുവായ്. கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புதுபலனடைந்திடுவார் நீ, புதுபலனடைந்திடுவார் நீ, புதுபலனடைந்திடுவார் நீ, புதுபலனடைந்திடுவார்.